जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी कन्नम जय श्री राधा गोपाल जी कन्नम जय श्री गौरांग महाप्रभु नित्यानंद प्रभु कन्नम जय श्री रूप रघुनाथ कन्नम जय श्रीला प्रभुपादी महाराज कन्नम என் குருநாதர் கண்ணனும் தொடர்ந்து வந்து நம்ம சிவபாகவத கவனிப்போம். கிளாஸ் வந்திருக்கூடிய அனைத்து பகுதிக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. ஓகே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா சொல்லி மதுஜி? சரிங்களா? பிரபு எப்படி இருக்கீங்க? ஓகே ப்ரோ. ஓகே, போன வாரம் நான் வந்து ஹரே கிருஷ்ணா மதுஜி, போன வாரம் நான் வந்து சொல்லியிருந்தேன், என்ன ஞாபகம் இருக்கா? இந்த வாரம் என்ன கிளாஸ்னு? திஸ் இயரோட லாஸ்ட் செக்ஷன், இந்த வருஷத்தோட கடைசி கிளாஸ் இதான். என்னதான் ஏன்னா புதன்கிழமை வைக்க முடியாது, ஏன்னா கிறிஸ்மஸ் எனக்கு கூலி நிறையா இருக்கிறதுனால நான் வைக்க முடியாது. அப்போ இந்த லாஸ்ட் கிளாஸ்னால நம்ம எப்பவுமே ஒன்று செய்வோம்னு சொல்லியிருந்தேன். என்னது? நான் கேள்வி கேட்க மாட்டேன். இப்போ தான் அங்கே எங்கள் சென்டரில் அங்கே முடித்தோம் கேள்வி பதில் டிஸ்கஷன். உங்களுக்கு என்னென்ன கேள்விகளுக்கோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களா? என்னென்ன ஆன்மீகத்தில் உங்களுக்கு கிருஷ்ண பக்தியில் இந்த ஒரு வருஷமாக மூட்டையாக கிளாஸ் கேட்டிருக்குமா இல்லையா? அவ்வளோ கிளாஸு, ஆன்லைனில் கிளாஸு, பக்தி சாஸ்திரி, அப்புறம் வந்து சன்னியாசி கிளாஸு, பிரம்மச்சாரி கிளாஸு, அப்புறம் அந்த சென்டரில் கிளாஸு, இந்த சென்டரில் கிளாஸு, அப்புறம் வந்து புக்கு படிக்கிறது, மேகசின்னு, அப்புறம் வந்து நடுநடுவில் வந்து சின்ன சின்ன வீடியோ கிளாஸு. புரோபாதில் வந்து நான் ஒரு மணி நேரம் பேசணும் கேட்க மாட்டேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நிமிஷம் அனுப்புகிறோன்னு சொல்லி ஒரு நிமிஷம் வீடியோ. அது இங்கிலீஷில் இருந்தால் தமிழுக்கு புரியாது, தமிழ் வந்து இங்கிலீஷ் படித்து எல்லா லாங்குவேஜ்லையும் போட்டு அப்புறம் கோட்ஸை அனுப்பி இந்த மாதிரி எவ்வளோ படிச்சுங்கள இந்த ஒரு வருஷத்தில். கண்டிப்பாக இல்லையா? கரெக்டாக இல்லையா பிரபு? இதில் அப்புறம் வந்து ஏற்கனவே நான் வந்த புதுசில் இப்படி கேள்விப்பட்டேன், அப்படி கேள்விப்பட்டேன், இல்லை இப்படி நடக்குது, அப்படி நடக்குது, இந்த மாதிரி பல வகையான கேள்விகள் உள்ளுக்குள்ள மனசுல இருக்குமா இல்லையா? அதுக்கு உண்டான நேரம் இதுதான். நான் எப்பவுமே என்னோடய செக்ஷன் என்ன, நான் எப்பவுமே கிளாஸ் எடுத்துனா இப்படி செய்வேன். வருஷ கடைசி வந்து ஒரு டிஸ்கஷன். ஏன்னா அடுத்த வருஷம் போகும்போது, புது வருஷத்துக்கு போகும்போது குழப்பத்தோடு போகக்கூடாது. ஒன்றும் அது இப்படி முடிஞ்சிருக்கு. நான் இந்த வாட்டி எங்கள் சென்டரில் கோபாலகிருஷ்ண மாட்டாரில் வந்து செஞ்சோம். 1.5 மணி நேரம் கிட்ட போணுச்சு. அது சாட்சி பரிஜா மாத்தாச்சு. நல்லா கேள்விலாம் ஃபயராக வந்துச்சு. அதனால் மாத்தாஜி பிரபுலாம் வேறுபடலை. யாருக்கு கேள்வி நான் யார் வேணும் என்ன கேள்விக்கலாம், என்னால் முடிஞ்சிருக்கு நான் பதில் சொல்லுவான் சாஸ்திர பூர்வமாக. அப்படி எனக்கு தெரியலன்னா நான் கண்டிப்பாக ரிஃபர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அதோட ஆன்சர் நான் கொடுப்பேன். ஓகேவா? நான் உங்கள்கிட்டேருந்து எல்லாக்கிட்டேருந்து நிறைய எதிர்பார்க்குறேன். டோன்ட் டிசப்பாயிண்ட் மீ. ஓகே, ஆரம்பிக்கலாமா? ஓகேவா? இன்றைக்கி கிளாஸு ஸ்லோகம் பிடிச்சலாம் இல்லை, வெறும் கேள்வி டிஸ்கஷன். அப்போ நான் கடைசியாக சில விஷயங்களை சொல்கிற வச்சுருக்கேன். அது அங்கே என்னால் சொல்ல முடியல. அவங்க ஆல்ரெடி 1.5 மணி நேரம் போச்சு. ஒன்று கேள்வி வச்சுட்டாங்க, அப்புறம் வந்து எல்லோரும் முறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் முடிச்சிட்டேன். அப்போ அங்கே சொல்ல வேண்டியது இங்கே சொல்லிட்டுனா இப்போ வீடியோ அப்புறம் கட்டாந்துடும். ஓகே, நான் சொன்னது இவ்வளோ புரிஞ்சு எல்லாருக்கும்? பிரபு ஓகேவா? மத ஓகேவா? பிரபு என்ன சொன்ன? ஓகே, நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட நிறைய எதிர்பார்க்குறேன். நல்லா வந்து நல்ல கேள்விகள் இருந்துச்சுன்னா மக்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் வீடியோ பார்க்கவும் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐயோ இது நிறைய வாட்டி கேட்டுட்டேனே, ஐயோ இதை எப்படி திருப்பி கேட்குறேன், அதெல்லாம் தயக்கம் வேணாம். ஐயோ நீங்கள் எல்லாரும் முன்னாடி எப்படி கேட்குறது, அந்த தயக்கம் வேணாம். இந்த பிளாட்ஃபார்ம், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்க. இது திருப்பியும் கிடைக்காது. இதோட அடுத்த வருஷம் தான். ஏன்னா எப்போயுமே நம்ம கிளாஸ் செய்யும் போது 1 மணி நேரம் கிட்ட ஆயிரும். அது கேள்வி கேட்கணும், கேள்வி வரும், ஐயோ கேட்டால் எல்லாம் கோச்சுக்குவாங்க, சாப்பிடணுமே பண்ணியாச்சுன்னு. இப்போ உங்களுக்கு சாலிட்டாக 1 hour உங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் பயன்படுத்திக்கலாம். டைம் இஸ் யோர்ஸ். ஆரம்பிக்கலாம். பிரபு என்னன்னு சொல்லிடுறேன் பிரபு. இப்போ என்னன்னா இந்த வருஷத்தோட கடைசி கிளாஸ் இது. அது வந்து நம்ம வந்து எனக்கு வந்து டிஸ்கஷன் பண்ணுவோம். அதாவது யாருக்கு என்னென்ன ஸ்பிரிச்சுவல் கேள்விகள், என்னென்ன கேள்விகளுக்கோ கேட்டு நம்ம டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். இது நல்ல பேட். ஏன்னா சில நம்ம கேள்விக்கு டைம் கிடைக்க மாட்டேது, டவுட் கிளியர் பண்ண டைம் கிடைக்க மாட்டேது. அதனால் கடைசி செக்ஷன் இது நல்ல வாய்ப்பு. ஓகே, அதனால் எல்லாரும் கேள்வி கேட்கலாம். நான் அங்கே சொன்னோன்னே மாதாஜி, நான் அங்கே எங்கள் சைடில் சொன்னோன்னே கேள்வி முடிச்சு கொஞ்ச நேரம் அமைதிச்சு ஆரம்பிச்சிட்டாங்க, டக்குன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் யாரும் தயக்கப்பட தேவையில்லை. ஓகே, உங்கள் வாய்ப்பு, உங்களோட டைம் இது, நீங்கள் பயன்படுத்தணும் இது. ஓகே, ஆரம்பிங்க. நல்லா சிறப்பாக மாற்ற கை தருங்க. அந்த அந்த துணிச்சலாக
சொல்லுங்க மாதிரி. ஹரே கிருஷ்ணா. ஒரு நிமிஷம் வந்து நீங்கள் சொல்கிறத கேள்வி நான் திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுவேன், ஏன்னா இங்கே ஆடியோவில் கேட்கறதுக்காக. ஓகே ஓகே சொல்லுங்கள் நீங்கள். ஒன்று சொல்லிடலாம். இங்கே வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. இது கேட்டால் கோச்சுக்கோங்கள. ஜெய் ஜெகநாத் சுபத்ரா மகாராணிக்கு ஜெய். இப்போ அவரே ரெடி ஆகிட்டாரு கேள்வி கேட்கறதுக்கு. ஓகேவா? என்ன கேள்வி வேணாலும் நீங்கள் கேட்கலாம். ஓகேவா? இது தவறாயிரமோ தப்பாயிரும் பயப்படாதீங்க. மனசில் உள்ள கேள்வியை வந்து ஓப்பனாக நீங்கள் கேட்கலாம். ஓகேவா? அது தவறு இல்லையா, இல்லை எப்படி அதை மாடிஃபை பண்ணணும்னு நான் சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் அங்கே கூட சில இடத்துல வந்து கேள்வி கேட்டாங்க, பல கேள்வி. பரவாயில்ல, இது இப்படி தான், இது இப்படி தான். நீங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கணும். தயவுசெய்து சொல்கிறேன், சந்தேகத்தோட 2025 வந்து நீ அணுகக்கூடாது பக்தி பாதையில். ஓகே, உங்களோட டைம் ஸ்டார்ட். நான் கேளுங்க மாதிரி இப்போ. ஓகே கிருஷ்ணா இருக்கும். ஏன் வந்து ஒருத்தங்க வந்து புதுசாக வராங்க, நியூ டியூட்டி வராங்க, வந்தோடனே எவ்வளோ நாளில் மதஜி? 2-3 மாதத்தில் அவங்க கூட இருக்கக்கூடிய பக்தர்கள் இன்னும் நீங்கள் இனிஷியேட்டிவ் எடுக்கலையா? நல்லா ஞாபகம் வச்சிங்க. இந்தமாதிரி செக்ஷனை நான் உண்மையை சொல்கிறேன், உங்களுக்கு வேறு எங்கேயுமே நடக்காது. கேள்வி பதில். ஓகேவா? அதனால் இது ஓப்பன். ஓகே, நல்லா கேள்வி கேட்டாங்க. அதாவது வந்து வந்த உடனே வந்து ஒரு 2-3 மாதத்துலேயே வந்து இனிஷியேஷன் எடுக்கலையா, இனிஷியேஷனுக்கு வந்து புஷ் பண்ணுறாங்க. அது வந்து ஏன்னு கேட்குறீங்க? ஓகே, இல்லை அது அவசியமாக கேட்குறீங்களா, அது நெசசிட்டியாக கேட்குறீங்களா, இல்லை ஏன் வாயின்னு கேட்குறீங்களா? இல்லை ஏன் வந்து இவ்வளோ வந்து ஹரியா பண்ணுறீங்க, ஏன் இவ்வளோ சீக்கிரம் இது பண்ணுறீங்க கேட்குறீங்களா? ஓகே ஓகே ஏன் வந்து ஓகே இதை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு மிகப்பெரிய இதில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. கிருஷ்ண பக்திக்குள்ளே வந்த பிறகு ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்க எதின் அடிப்படையில் பேஸ் ஆன் த சுக்குருத்தியால் மட்டும்தான் ஒருத்தவங்க உள்ளே வர முடியும். அதுதான் வந்து முதல் பாயிண்ட்டு. இந்த நம்பிக்கை வளர்க்குறது அதெல்லாம் வந்து பிறகு அடுத்து உள்ளாண்ட ப்ராசஸ் தான். அந்த ஃபேத்லாம் டெவலப் ஆகுது அடுத்து தான். ஒருத்தவங்களுக்கு சுக்குருத்தினா என்ன அர்த்தம்னா, புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு நல்ல புண்ணியங்கள் மாதிரி. புண்ணியங்கள் கூட சொல்ல மாட்டோம், புண்ணியங்கள்னா பாயஸ் ஆக்டிவிட்டி. பட் வந்து அதை புரியுதுதான் சொல்கிறேன். போன பிள்ளையோ இல்லை இந்த பிள்ளையோ இல்லை 100 பிள்ளைக்கு முன்னையோ இல்லை 5 பிள்ளைக்கு முன்னையோ நம்ம வந்து ஒரு நல்ல செயல், அதாவது வைஷ்ணவர்களுக்கோ இல்லை பகவானுக்கோ இல்லை கிருஷ்ணருக்கோ பெருமாளுக்கோ இல்லை வந்து பகவானோட பக்தர்களுக்கோ ஏதோ ஒன்று ஒரு சின்னது செஞ்சு அதனால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய மனசில் நம்ம ஆத்மா கிட்ட இருக்கும். அது கொஞ்சமாக வளர்ந்து நம்மளே இந்த பக்தி பாதி கொண்டு வரும். அது இப்போ தான் சுக்குருத்தி. அது சுக்குருத்தினால தான் உள்ளே வரும். ஆனால் உள்ளே வந்தவங்க எல்லாருமே வந்து பியோர் டிவோட்டியாக தான் உள்ளே வருவானா? கிடையாது. எல்லாருமே வந்து பேஷண்ட் தான், எல்லாருமே வந்து நோயாளி தான். அப்போ உள்ளே வந்துட்ட பிறகு அவங்க வந்து சரிப்படுத்த வேண்டியது, அதாவது அவங்க தன்னையை க்யூர் பண்ணணும். அந்த க்யூர் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் வந்து நிறைய டைம் பிடிக்கும். அந்த ப்ராசஸ் வந்து அதாவது இந்த கிருஷ்ண பக்தி வந்து ஒரு வகையான ப்ராசஸ் மாதிரி. கிருஷ்ண பக்தி வந்து ஒரு வகையான பயணம், ஒரு ஜேர்னி மாதிரி. புரியுதா பிரபு? அது வந்து லாஸ்ட் ஜேர்னி நம்மளுடைய இந்த சோலோடைய. இப்போ இந்த ஆத்மா வந்து பல வகையான பயணம் பண்ணிகிட்டே வருது. புரியுதா கிருஷ்ண பிரபு? பல வகையான பயணம். நம்ம கணவனாக இருந்திருப்போம், மனைவியாக இருந்திருப்போம், பேயாக இருந்திருப்போம், பூதமாக இருந்திருப்போம். பல வகையான ஜேர்னிகளை நம்ம பண்ணிட்டே வரோம். இந்த கிருஷ்ண பக்தி வந்து நீங்கள் பிடிக்குதோ பிடிக்கலையோ, இல்லை உள்ளுக்குள்ள விஷயம் புரியுதோ புரியலையோ, இதான் வந்து லாஸ்ட். கிருஷ்ண பக்தி இஸ் அ லாஸ்ட் ஜேர்னி. இது வந்து பக்தி நைப்புண்யா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அதாவது ஸ்ரீ ஸ்ரீமான் கௌர கோவிந்த சுவாமி மகாராஜ் ஒரு புக்கு எழுதியிருப்பார், பக்தி நைப்புண்யா. பக்தி நைப்புண்யம் என்ன இருக்குன்னா, கடைச்சி தான் இந்த ஆத்மாவோடைய கடைச்சி ஜேர்னி. இதுக்கப்புறம் வந்து கதவு திறந்து இங்கேருந்து வெளியாகி அது ஆன்மீகத்தை போக போகுது. அதான் கடைச்சி. அப்போ அந்த பக்தி பாதையில் போய் அந்த பக்தியில் கடைச்சி பக்தி தான் வந்து பக்தி நைப்புண்யா. அந்த பக்தி அடையிறதுக்கு போயிடுச்சு, இப்போ போக போகுது ஆத்மா. அதுக்கு வந்து கிருஷ்ண பக்தி தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். கடைச்சே கிருஷ்ண பக்தி தான். அப்போ இந்த கிருஷ்ண பக்திக்கு உள்ள ஒருத்தவங்க வர்றவங்க வந்தோடனே உடனே பியூராக இருப்பாங்க, எல்லாம் சுத்தமாக இருப்பாங்களா, எல்லாமே நல்ல மனசு இருப்பாங்க? கிடையாது. இதுலேயும் பல பஞ்சாயத்து இருக்குது ஸ்னேகா மாதிரி. சோமாசி கான்ட்ரவர்சி இருக்குது. அப்புறம் வந்து எல்லாமே இருக்குது. உள்ளுக்குள்ளே அடி தட்டி சண்டை, ஏசுறது பேசுறது எல்லாமே இருக்குது.
இப்போ அவங்க வந்து உள்ளுக்குள்ளே வந்தோடனே உடனே வந்து இனிஷியேஷனுக்குள்ளே தீட்சைக்குள்ளே தள்ளுறது வந்து ரொம்ப ரொம்ப தவறு, ரொம்ப ரொம்ப தவறு. ஏன்னா ஒருத்தவங்க இனிஷியேஷன் பொசிஷனுக்கு எப்போ ஒருத்தவங்க வரணும்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஆத்மா தத்துவம். நான் இது எதுன்னு அடிப்படையில் சொன்னால் பகவத்கீதை நல்லா பாருங்கள். பகவத்கீதை கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் கிட்ட சொல்லும் போது அர்ஜுனன் வந்து எப்படி இருந்தார், என் குடும்பம் சுவாஜனா, ஐயோ எங்கள் சித்தப்பா, எங்கள் மாமா, எங்கள் பெரியப்பா. இப்போ அதே மாதிரி நம்மளும் உள்ளே வரும், ஓகேவா? அப்போ கிருஷ்ணன் என்னை எப்படி இது பண்ணுற கைட் பண்ணுறாரு, முதல் ஆத்ம தத்துவம், அப்போ கர்மயோகா. கர்மயோகனா உன் செயலை செஞ்சுக்கிட்டே கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் பண்ணு. அதே போல் தான் நீங்கள் வாங்க கிளாஸை கேளுங்க, அப்புறம் டைம் இருக்கும்போது, அதாவது வேலை செஞ்சுக்கிட்டே டைம் இருக்கும்போது எப்போ லீவ் இருக்கோ கிளாஸுக்கு வாங்க, கர்மயோகா. அப்புறம் கிருஷ்ணர் எப்படி கைட் பண்ணுறாரு, ஸ்லோலி கைட் பண்ணி தியான யோகம் சொல்லி கொடுக்குறாரு. அப்புறம் அதுக்கு தியான யோகம்னா வந்து என்னது, அதில் வந்து நீங்கள் வந்து பகவானை வந்து நினைக்கணும். நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், சாண்டிங் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள் சொல்கிறோம். அப்போ பகவான் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாரு, அப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவரை பற்றி சொல்கிறார். 10ஆம் சாப்டரில் நான் மலைகளில் இது, நான் மிருகங்கள் இது, நான் தண்ணியில் கடலில் இது, நான் இது எல்லாம் க்ளோரிஃபை பண்ணுறாரு. அதேமாதிரி பகவான் க்ளோரிஃபிகேஷன் கேட்டுகிட்டே இருக்கும். நம்ம நிறைய கேட்கணும், கேட்க நம்மளுக்கு பகவானோடைய பார்க்கக்கூடிய அந்த பெர்ஸ்பெக்ஷன் பார்க்கக்கூடிய அந்த கண்ணோட்டம், அந்த இது இருக்குல்ல, விஷன் இருக்குல்ல, அது நம்மளை ஸ்லோலி மாறும். நம்மளோட ஃபேத் ஸ்லோலி டெவலப் ஆகும். தென் அந்த பகவான் பற்றி ஐஸ்வர்யங்கள், இந்த நாம குணம் லீலைகள் எல்லாம் கேட்க நம்ம ஃபேத் டெவலப் ஆக, தென் 10வது சாப்டர் முடிஞ்சோன்னா 11வது சாப்டரில் எப்படி பகவான் விஸ்வரூபம் காமிச்சாரோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த விஷன் நம்மளுக்கு கிடைக்கும். தென் அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து பக்தி யோகா. அடுத்து 12வது சாப்டர் என்னது, பக்தி யோகா. அந்த மாதிரி நம்ம வந்து பக்தியை வந்து டீப்பாக செய்ய ஆரம்பிப்போம். அப்போ நம்மளுக்கு வந்து இனிஷியேஷன் எடுக்கக்கூடிய டைம் எந்த டைம் சரியான டைம் யாராவது தெரியுமா? எந்த டைம் சரியான டைம் இனிஷியேஷன் எடுக்கிறதுக்கு? கேங்கெல்லாம் போகிறாங்க, ஐயோ என் கூட்டாளி எடுக்கிறேன், நானும் எடுக்கிறேன், இப்போ எங்கள் அம்மா அப்பா எடுத்துகிறாங்க, நானும் எடுக்கிறேன், இல்லை வந்து ஐயோ வந்து ஒருத்தர் வந்துருக்கிறார் அதனால நான் எடுக்கிறேன், ஜெயஜங்கனா பல சுருத்தரா மாறானிக்கு ஜெய். இனிஷியேஷன் எடுக்கிறதுக்கு சரியான டைம் வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் ஆத்மா தத்துவம். ஆத்மா தத்துவம்னா ஃபுல்லாக நான் வந்து ஆத்மானு உணர்ந்து நான் இந்த உடம்பு இல்லை, அப்படி இல்லை. ஃபர்ஸ்ட் ஆத்மா, தென் பரமாத்மா, கிருஷ்ணரை ஒத்துக்கணும். ஆத்மா தத்துவம் புரியணும், ரெண்டாவது கிருஷ்ணரை ஒத்துக்கணும். கிருஷ்ணர் சுப்ரீம் பர்சன். அந்த 2 ஃபிலோசஃபி உங்களுக்கு புரிஞ்சிட்ட பிறகு தென் சேவைகள் செய்ய ஆரம்பிக்கும் ரெகுலராக டெம்பிளில். தென் அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து அந்த ஃபேத் டெவலப் ஆகும். அந்த டைமில் தான் உங்களுக்கு வந்து சாது சங்கம் தேவைப்படும். சாது சங்கம்னா குரு தேவைப்படும். அப்போ வந்து உங்களோட ஃபேத் டெவலப் பண்ணுறதுக்கும் கிருஷ்ணமில் இன்னும் நம்பிக்கை செய்கிறதுக்கும் பிறகு சேவை செய்கிறதுக்கும், நாளைக்கு யாராச்சும் திட்டுனாங்கன்னா விட்டுட்டு ஓடாமல் இருக்கிறதுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு கயிறு தேவைப்படும், ஒரு புடி தேவைப்படும். அப்போ தான் குரு. இப்போ வந்த உடனே எடுத்தோடனே நீங்கள் குரு கொடுத்துட்டு வச்சிங்களா, குரு பற்றி தெரில, குரு யாருன்னு தெரில, குரு தத்துவம் தெரில, கிருஷ்ணர் யாருன்னு புரியல, எதுக்காக இத்தனை தசாவதான்னு தெரில. இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் அக்னி முன்னுக்கு உட்காந்து நீங்கள் வந்து இனிஷியேஷன் எடுக்கும் போது அந்த இனிஷியேஷன் எடுத்துகிட்ட பிறகு சீரியஸாக ஆகிட்டாங்கன்னா பரவாயில்ல. சீரியஸாக ஏதோ ஓகே நம்மளுக்கு ஏதோ நம்மளுக்கு ஒரு பொறுப்பு கிடச்சிருக்கு, இன்னிலேருந்து நம்ம வந்து சீரியஸ் ஆகிட்டா பரவாயில்ல. ஆனால் அந்த இனிஷியேஷனை வந்து எடுத்துகிட்ட பிறகு நான் சொல்ல தேவையில்ல, உங்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியும். விட்டுட்டு போகிறது, அப்புறம் திருப்பியும் வந்து அசைவத்துக்கு போகிறது, திருப்பியும் டெம்பிளுக்கு வரதில்ல, சேவை செய்கிறது வரதில்லை. திடீர்னு மாராட்சி வந்தால் மட்டும் திடீர்னு ஒரு புது டிவோட்டி மாதிரி, அதாவது 2.0 மாதிரி ஆகிறது. இதெல்லாம் வந்து செய்யும் போது அந்த இனிஷியேஷனுக்கு வந்து மதிப்பு இல்லை. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். அப்போ இனிஷியேஷன் எடுக்கிறதுக்கு சரியான டைம் வந்து எப்போன்னா ஃபர்ஸ்ட்டு ஆத்ம தத்துவம் வாங்க கீதை கிளாஸை கேட்கணும், ஓகேவா? அந்த இனிஷியேஷனுக்கு கேள்வி பதில் எழுதுறதுக்காக அப்போ தான் கீதை அப்போ படிக்கிறது இல்லை. அட்லீஸ்ட் கீதை படிக்க தெரில, கேட்கணும். கேட்குற பழக்கத்தை எவ்வளோ வளர்த்துருக்கீங்க, அது ரொம்ப முக்கியம். பிறகு சேவை செய்யணும். இப்போ ஸ்லோஷ கிருஷ்ணரை முழு கடவுளை ஏற்றுக்கணும். உங்களால் 100% ஏற்றுக்க முடியலாலும் அட்லீஸ்ட் ஒரு 50% ஒரு 40% ஏற்றுக்கணும் ஓகே. அப்போ தான் வந்து அந்த பிளாட்ஃபார்ம் ரெடி ஆகும், ஆத்ம தத்துவம் அண்ட் கிருஷ்ண தத்துவம். அப்புறம் அதுக்கப்புறம் அந்த ஆத்மாவையும் குருவையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் இப்போ குரு தேவைப்படும். எங்கள் ஆத்மாவும் புரியல, கிருஷ்ணர் மேலே நம்பிக்கை வரல, குரு வந்து அந்த தண்ணி நிற்பார். அப்போ நீ போயான்னு சொல்லிட்டு இவங்க தூக்கி போட்டு இவங்க திரும்பி போயிடுவாங்க. நான் பொறுப்பாக பார்த்துருப்பாங்க, எல்லா சீனியர் டிபோர்ட் நிறைய பார்த்துருப்பாங்க. நானும் கண் கூட நிறையா கேசஸ் பார்த்துருக்கேன்.
அதனால் குரு எடுக்கிறதுக்கு டைம் வந்து சரியான டைமில் வந்து ஆத்மா பற்றி தெரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு பேசிக் நாலேஜ் ஆத்மா பற்றி எனக்கு கிருஷ்ணர் முழுமுதற்காக அட்லீஸ்ட் நம்ம ஏற்றுக்கணும். அதுக்கப்புறம் இனிஷியேஷனுக்கு நம்ம அடுத்த ப்ராசஸ் நவுத்தலாம். அதுக்கப்புறம் நிறைய ஃபிலோசபிக்கல் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், நிறைய இதெல்லாம் பண்ணலாம். அப்போ உடனே வந்து தள்ளுறது வந்து அதை வந்து அவங்க ஏற்றுக்கிட்டு முயற்சி பண்ணி போனாங்கன்னா கொஞ்சம் எஃபர்ட் போனாங்கன்னா ஓகே. இல்லை அவங்களால அந்த எஃபர்ட் போட முடியல, நீங்கள் பாட்டுன்னு தள்ளி விட்டு அவங்க இனிஷியேஷன் எடுக்க வச்சு வாங்க எடுக்க வச்சுட்டு இப்படி அந்த ஸ்பீடில் போக முடியலன்னா அவங்க அபராதம் செய்ய ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பாக அது யாரை பாதிக்கும்? நம்ம அப்பா அம்மாவையா? குருவை பாதிக்கும். இனிஷியேஷன் எடுத்துட்டாலே நீங்கள் வந்து குரு தான் உங்களோட அப்பா அம்மா. நம்ம கர்மத்தினால நீங்கள் பிறக்கிறோம், அதுக்கு ஒரு அப்பா அம்மா. அந்த கர்மத்தெல்லாம் வந்து ஃபுல்லாக அந்த கர்ம வினைகளை பாவனையும் எடுத்துகிட்ட பிறகு அவர் அகின் சஷா குரு எடுத்துக்கிறாரு. ஏதோ நீங்கள் பல கோடி பிரிவில் செஞ்ச பாவத்தை குரு வந்து எடுத்துக்கிறாரு. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இனிமேல் சப்பு பண்ணாதம்மா, இனிமேல் தவறு பண்ணாத, இனிலேருந்து ஒரு புது வாழ்க்கை சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல் பாவத்தை எடுக்கிறாரு. புரிதா பரணி? அப்புறம் என்ன பண்ணுறாரு? உங்களுக்கு விதையை கொடுக்குறாரு. பக்தியில் அந்த பீஜா விதையை கொடுக்குறாரு. என்ன விதை? பக்தி விதையை கொடுக்குறாரு. இல்லை உங்கள் சாண்ட் பண்ணி இனிலேருந்து நீ வந்து கிருஷ்ண நாம சொல்லு, பாவத்தை பண்ணாதன்னு. இப்போ திரும்பி பாவம் பண்ணும்போது குருவை அதை பாதிக்கும். அதனால் ஒரு குருவை பாருங்கள், கால் வீங்கி, கை வீங்கி, கேன்சரு, வீல் சேரில், அந்த டயபிட்டிஸு, இங்கே போய் அவங்களுக்கு இது பிரச்சனை, அங்கே பிரச்சனை, அது அவங்க கர்மம் இல்லை. ஒரு சிஷியர் பண்ணுற அட்டூழியம். சின்சியரான சிஷியர் இருக்கும்போதே குரு வந்து கொஞ்சம் காப்பாற்றப்படுவார். ஓகே மதி கோடி மதிஜி. ஓகே, இல்லை ஒரு நிமிஷம். இந்த இதில் யாராச்சும் கேள்வி இருக்கா இந்த டிஸ்கஷனில்? அப்படின்னா ஓகே மதி, கோ ஹெட் மதிஜி. இது வந்து என்ன மாதிரி செகண்ட்? அது இது ஒட்டி. ஓகே. சொல்லியிருக்காங்களே. ஆமாம், சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. அதாவது வந்து இனிஷியேஷன் எடுத்தது தான் கிருஷ்ணன் எடுத்துக்குவாருன்னா, அப்போ இனிஷியேஷன் ப்ராசஸே வந்து நம்மளுக்கு நடக்கவே நடக்காத. இப்போ இனிஷியேஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு முன்னுக்கு நீங்கள் என்ன செஞ்சு கிருஷ்ண சேவை செஞ்சுருப்பீங்க தானே? அப்போ கிருஷ்ணன் அதை ஏற்றுக்கலாம். எப்படி நீங்கள் வந்து நம்பிக்கை வளராமல் எப்படி நீங்கள் வந்து கிருஷ்ணன்கிட்ட இனிஷியேஷன் வருவீங்க? இப்போ நீங்கள் சேவை செய்கிறீங்க, ஓகேவா? புரிதா நவீன் பிரபு? நீங்கள் சேவை செய்கிறீங்க, இப்போ கிருஷ்ணன் உங்களுக்கு கருணை கொடுக்கலன்னா உங்களுக்கு நம்பிக்கை வருமா? வராது. அப்போ கிருஷ்ணன் கருணை கொடுக்குறதுனால தான் உங்களுக்கு நம்பிக்கை வருது. அப்போ இதுக்குள்ளே வரலான்னு சொல்லி வரீங்க, அதுக்கப்புறம் இனிஷியேஷன் நடக்குது. அதனால் வந்து இது வந்து டோட்டலி ராங். இனிஷியேஷன் இது பாரபட்சம். அதாவது பாரபட்சம் என்ன சொல்லுவாங்க அது இங்கிலீஷில்? அது டிஃப்ரெண்ட் பார்ஷியாலிட்டி பார்க்கறனா அவர் எப்படி கடவுளாக முடியும்? கடவுள் இருக்கவே முடியாது. கிடையாது. கடவுள்கிட்ட நிறைய வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவி ஆசினி சுனி சேவை சுவாபாக்கிச்சா பண்டித சம்மதிச்சுனா. அதாவது பக்தர்களோட சொல்கிறாரு, யார் ஒருத்தையும் பக்தரோ அவங்க வந்து இப்போ நாயை தின்பவன், அதாவது பசு மனுஷன் எல்லாம் சமமாக பார்ப்பாங்க சொல்கிறாங்க. சமதர்ஷனா, அதாவது கிருஷ்ண பக்தரே சமமாக பார்ப்பாங்கன்னா அது கிருஷ்ணரை வளரக்கூடிய பகவான் கிருஷ்ணர் வந்து எப்படி பார்ஷியாலிட்டி பார்ப்பார், எப்படி வேறுபாடு பார்ப்பார்? எனக்கு நீ வந்து இனிஷியேஷன் எடுத்தால் தான் உனக்கு உன் பேச்சு கேட்பேன், இனிஷியேஷன் எடுத்தால் தான் உன்னோட பிரார்த்தனை செல்லும், இனிஷியேஷன் எடுத்தால் தான் உன்னோட சேவை செல்லும்னா அது கடவுளாகவே இருக்க முடியாது. அது அப்படி பார்ஷியாலிட்டி பார்க்க அது டூப்ளிகேட் கடவுள். அது உண்மையிலேயே டூப்ளிகேட். அது நான் காசு கொடுத்தா தான் உனக்கு வந்து நான் இது பண்ணணும்னா அது டூப்ளிகேட். அது அப்படின்னு பார்த்தா அது பக்த கனகதாஸ், நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், உடுப்பியில் அவர் வந்து கீழே அந்த லோ காஸ்ட்டில் பிறந்த கீழ் ஜாதியில் பிறந்தவர். அவர் கோயிலுக்குள்ளே வர முடியாது, அவனுக்கு இனிஷியேஷனே கிடைக்காத. ஆனால் பக்த கனகதாஸுக்கு வந்து உடுப்பியில் கிருஷ்ணர் வந்து போயான்னு சொல்லிட்டு பின்னாடி உடச்சி விட்டு அவருக்கு இது கட்டினார, காட்சி கொடுத்தாரு. இப்போ கூட பாருங்கள், நீங்கள் மெயின் வாசலில் கிருஷ்ணன் பார்க்க முடியாது. சைடில் அந்த பக்த கனகதாஸை வந்து உள்ளே விடாமல் வெளியே நிப்பாடிப்பாங்க. அவருக்காக அந்த சுவர் உடச்சிருப்பார். அந்த சுவத்தை தான் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ கடவுளுக்கு வேறுபாடு கிடையாது, நம்மளதே வேறுபாடு. அது முன்னுக்கு செஞ்சாலும் பின்னாடி செஞ்சாலும் சேவை தான் எல்லோரும் கணக்கில் எடுக்கப்படும். ஓகே மதிஜி, அடுத்து வேற சான்ஸ் கொடுக்கலாம் மதிஜி. அடுத்த கேள்விகள் மதி உங்களுக்கு கிடச்சிச்சா? பதில் கிடச்சா? ஓகே, அடுத்த கேள்விகள்.
ஓகே ஸ்ரீமதி காமன் வந்து ஓகே மொத்தம் ஒன்று மட்டும் கேளுங்க மாதிரி அதை மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம். Krishna consciousness, they don't advise to keep pets and have animals at home. நல்ல கேள்வி. அதாவது மாத்த என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் ஹரே கிருஷ்ணாவில் வந்து பரமாத்மா is living in every living entity. யார் சொல்லியிருக்காங்க மாதிரி? நானே சொல்லியிருக்கேனா? யாரும் சொல்லியிருக்காங்களா? ஓகே மாத்த என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, புரியுதா நவீன் பிரபு? இது படிக்கிறீங்களா பிரபு? கொஞ்சம் இது வந்து கிளாஸ் டைமில் தான் நீங்கள் புக்கை படிக்கணும். கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருங்க ப்ரோ, ஃப்ரீயாக விட்டுருங்க, நல்லா கேளுங்க. நீங்கள் நிறைய டவுட்டு கிளியர் ஆகும். ஓகேவா? ஒன்றும் எழுதாதீங்க. அப்படி எழுதுறா அந்த பாயிண்ட் எழுதி வச்சுங்க, பட் நல்லா கேளுங்க. மாற்ற என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, ஹரே கிருஷ்ணாவில் நீங்கள் வந்து அந்த பேட்ஸை, அதாவது வந்து பிராணிகளை வந்து ஹைவானை வந்து வளர்க்க வேணா சொல்கிறீங்க. ஏன் வளர்க்க வேணா சொல்கிறீங்க? உங்களுக்குள்ளே பரமாத்மா இருக்குன்னா அதுக்குள்ளே பரமாத்மா இருக்குது, அதுக்கு நான் வந்து நல்லது செஞ்சுட்டு போகிறேனே. ஏன் மாதாஜி? நல்ல கேள்வி. பரவாயில்ல, அங்கே உள்ள கேள்வி வேறு டிஃப்ரெண்ட்னா அது வேறு, அது வேறுனா இது வேறு. ஓகே, எனக்கு தான் ஜாக் போட்டு எனக்கு ரெண்டு சைட்லேயும். ஓகே, நல்ல கேள்வி. ஓகே, இப்போ மிருகங்களை வந்து ஏன் நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து சில பக்தர்கள் சொல்லியிருக்காங்க, சில இடத்துல மோஸ்ட்லி என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா, வளர்க்குறதுக்கு வேணாம். ஏன் சொல்லுவாங்கன்னா, சில சமயத்தில் வந்து என்னதுன்னா அந்த உயிர் வந்து நம்மளால் போகும்போது அதோடைய அந்த லைஃப் வந்து நம்மளால் ஏதாச்சும், இப்போ உதாரணம் வச்சுங்க, ஒரு பூனைக்குட்டி இருக்குது, நீங்கள் எடுத்து வளர்க்குறீங்க. திடீர்னு அந்த பூனைக்குட்டி நீங்கள் ஏதாச்சும் உங்கள் வீட்டில் உள்ள மிதிச்சோ இல்லை காடி டயரில் படுத்துருக்கோம், நீங்கள் பார்த்து கேட்டுட்டிங்கன்னா அந்த கணக்கு நம்ம கணக்கில் வந்துடும். இப்போ நீங்கள் ஒரு ஃபிஷ் வளர்க்குறீங்க, அந்த ஃபிஷ்ஷு வந்து உங்களால் சரியாக வளர்க்க முடியல. திடீர்னு உங்கள் வீட்டில் யாரும் ஆக்சிஜன் அந்த பட்டனை அடைச்சிட்டு போயிட்டாங்க. நீங்கள் வீட்டை வெளியே போய்ட்டு வரும்போது மீன் இப்படி மறந்துக்கிட்டு இருக்க முடியும். அப்போ அந்த கணக்கு, அந்த உயிரோட கணக்கு உங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ளே வரும். அதுபோல் தான் மாதாஜி. பட்டு நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்குவேன், உங்களால் உண்மையிலே முடியும்னா, உங்களால் அந்த அனிமலுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் வராதுன்னா நீங்கள் டயர்கள் கூட வளர்க்கலாம், நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். பட் வந்து நார்மலி வந்து என்னதுன்னா, அனிமல் ஏன் இது பண்ண மாட்டாங்கன்னா, அதோடைய கணக்கு, அதோட கல்குலேஷன், அது நம்மளால் டெத் ஆயிடுச்சுன்னா அந்த கணக்கு நம்ம வரும். இன்னொரு விஷயம் வந்து, இது வந்து சாஸ்திர பொருள் தான் கிடையாது, நான் வந்து கேட்டது விசாரிச்சு தான் சொல்கிறேன் நான். ஓகே, ஒன்று என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அந்த எனிமலை வந்து நீங்கள் வந்து இது பண்ணுறதுக்கே வந்து டைம் போயிடும். நம்மளோட மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணா கான்ஷியஸ்க்கு, அதுக்கு தான் வந்து நம்மளோட டைம் வந்து ஃபுல்லாக இது பண்ணோம். மூணாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சாப்பாடு கொடுத்தா அது அந்த ஜீவராசி உயிர் வாழும் கிடையாது. அதுக்கு ஆல்ரெடி பகவான் வந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணியிருப்பார். அப்போ நான் இல்லைனா அது என்ன ஆயிரும், அப்படி கிடையாது. ஓகேவா? ஆனால் இந்த இடத்துல வந்து ஐயோ என்ன கருணை இல்லாமல் பேசுகிறாங்க ஹரே கிருஷ்ணா, அப்படி கிடையாது. நம்ம வந்து நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்குறோம், நம்ம எது கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இதை மெயினாக எதுக்கு சொல்கிறாங்கன்னா, நம்மளோட மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து பார்த்திங்கன்னா இதிலே போயிடக்கூடாது, நம்மளோட மணி வந்து இதிலே போயிடக்கூடாது, அதுக்கு தான் சொல்கிறாங்க. அந்த ஒரு கன்சர்னுக்கு தான் மட்டும் தான் சொல்கிறாங்க அது. மற்றபடி வந்து நீங்கள் உங்களுடைய மர்சி, கருணையை வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே மாதாஜி? இப்போ ஆல்ரெடி இருக்குன்னா அதை தூக்கி எப்படி வெளியே போகிறது? பரவாயில்ல, நல்லபடி வைங்க. நாம அதை சொல்லுங்கள். இன்னொன்று, கிருஷ்ணர் கான்ஷியஸ் பக்தர் வீட்டில் வளரக்கூடிய எதுவாக இருந்தாலும் எனி பெட்ஸ் ஒரு நல்ல சுக்ருதி இருக்குது. என்னென்னா ஹரே கிருஷ்ணா மந்திரம் நீங்கள் அன்னாடிக்கு ஆர்த்தி பண்ணுறீங்க, நீங்கள் படிக்கிறீங்க, அதோடைய சவுண்ட் எல்லாம் உள்ளே இறங்கும். அடுத்து என்னத்தையும் வருவோம், அடுத்த லைஃப் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இதாக இருக்கும். தென் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன் வந்து எனிமல் வளர்க்கக்கூடாது சொல்லுவாங்கன்னா, இப்போ நீங்கள் வீட்டில் வந்து விக்கிரகம் வச்சுருக்கீங்க, டிடி வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு டாக் வச்சுருக்கீங்க. இப்போ டாக்கை வச்சுக்கிட்டு நீங்கள் தொட்டுட்டு திருப்பி போய் விக்கிரகம் தொடுறது அதுவே பண்ணுறதா செய்யக்கூடாது. ஒன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் கல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய வீட்டுக்குள்ளே வந்து எந்த அனிமலும் இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா வீடு வந்து பார்த்திங்கன்னா அது கோயில் மாதிரி, அது டெம்பிள். அப்போ அதுக்குள்ளே வந்து அனிமலை இது பண்ணி நீங்கள் அதோடைய பார்த்திங்கன்னா அதோடைய டாய்லெட்லாம் எல்லாம் போகும்போது அந்த இடத்துல வந்து சுச்சி வந்து இருக்காது. அதுக்காக தான் வந்து அதை வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய காரணங்களுக்கு. இப்போ நீங்கள் இந்த இனிஷியேஷன் எடுத்துட்டீங்க, நீங்கள் செகண்ட் இனிஷியேஷன் எடுத்துட்டீங்க, நீங்கள் டிடி புஷ் பண்ணுறீங்கன்னா பெட்டர் பேட்டை வந்து நாட் அலவுட். ஏன்னா டிடி புஷ் வந்து அது வந்து பஞ்சாயத்துக்கு விதிமுறை, அது வந்து நல்லா வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணும். நிறைய இருக்க மாட்டேங்குது, அது அப்படியே போயிட்டே இருக்கும். பட் வந்து
இப்போ நம்ம வந்து ஒரு சூழ்நிலையை பார்த்து ஒரு சுச்சுவேஷன் பார்த்து நம்ம வந்து அதுக்கு எப்படி நம்ம எடுக்குது. இப்போ நான் வந்து எல்லா ஐடியாவும் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. இப்போ நம்மளுடைய ஒரு சுச்சுவேஷன் எல்லாம் வேறு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி இதை வந்து என்ன பண்ணுறோன்னு சொல்லி நம்ம யோசிச்சுக்கணும். இப்போ நம்ம கருணையை காட்டணும்னா ஒன்றும் மெசேஜ் கொடுக்கணும்னா சொல்ல வரல, இது பண்ணலாம். ஆனால் பட் வந்து வீட்டுக்குள்ளே வந்து நம்ம கொஞ்சம் நம்ம வந்து குறைச்சிக்கிறது நல்லது. ஏன்னா வந்து இப்போ நம்ம டிவோட்டியாக இருக்கிறோம், நம்ம இதாக இருக்கிறோம், பிரசாதம் இது பண்ணுறோம், ஆஃபரிங் பண்ணுறோம். நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆஃபரிங் பண்ணும்போதெல்லாம் திடீர்னு வந்து அவங்க வீட்டில் வளர்க்குற பூனைக்கு நான் பாஞ்சு அடிச்சது எல்லாம் பறந்துருக்கு. அது வந்து சரியாக இருக்காது, அது டிடி ஒர்க்ஷிப் கரெக்டாக வராது அது. ஓகே மதிஜி, இங்கே நான் என்ன சொல்கிறேன்னா பேட்ஸ் மேலே அறவே வந்து நம்ம எகென்ஸ்ட் சொல்ல வரல. ஓகே, அதே சமயத்தில் ரொம்ப வந்து நம்ம வந்து வீட்டுக்குள்ளே நிறைய வச்சுக்கிட்டு இது பண்ணவும் கூடாது. அது வந்து கிருஷ்ண பக்திக்கு வந்து ரொம்ப வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். சாரி மாதாஜி, இங்கே ஒரு ட்ரூத் தான் பேசி ஆகணும், நான் உண்மையாக பேசி ஆகணுங்க, அதுதான். ஓகே, பட் டிசிஷன் இஸ் யோர்ஸ் மாதாஜி. செகண்ட் கேள்வி மாதாஜி. ஓகே மாதாஜி, கோடி மாதாஜி ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிச்சா? பட்டு நீங்கள் வளர்க்கணும்னு நான் சொல்ல முடியாதுல்ல. ஐ கேனாட் அலாட் மாதாஜி. இப்போ தேங்க்யூ ஸோ மச். ஐ கேனாட் அலாட். நான் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் வளர்க்கலாம்னு நான் சொல்ல முடியாது. அது சொன்னால் இங்கே தவறாயிடும். நான் சுச்சுவேஷன் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டேன். டிசிஷன் யோர்ஸ். நீங்கள் டிசிஷன் நீங்கள் எடுக்கணும். நீங்கள் ஓகேவா? அதுக்குன்னு நீங்கள் பார்க்கணும், சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு ஸ்லோலி கிருஷ்ணகிட்ட ப்ரே பண்ணணும். ஒன்றும் புதுசாக ஆட் பண்ண வேணாம். ஓகேவா மாதாஜி? ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட் மாதாஜி. பட் ஓகே, நீங்கள் வந்து ஹவுஸ்க்கு முடிஞ்சால் நீங்கள் இருக்கிற வரைக்கும் பரவாயில்ல, இப்போ இருக்கிற வரைக்கும் ஓகே. இனிமேல் அது வந்து இது பண்ண வேணாம். அப்படி எது இருந்தாலும் வெளியோட வச்சுக்கிட்டே அது இருந்தால் பெட்டர், உங்களுக்கு சேஃப் அது. ஓகே மாதாஜி? ஏன்னா அது வந்து பின்னாடி வந்து நம்மளுக்கே ப்ராப்ளம் ஆயிரும். திடீர்னு அது இறந்து போச்சுன்னு வச்சிங்களேன், செத்து போச்சு, அது டெத் ஆச்சு, ஒரு 2 நாள் அதை பற்றி யோசிப்போம். அப்போ அங்கே கிருஷ்ணன் லாஸ் ஆகிடுவார் அங்கே. அது தட்ஸ் வாய் நம்ம வந்து இதெல்லாம் வந்து எதுக்காக வந்து இது பண்ண சொன்னாங்க. அதுக்குன்னு நீங்கள் சாப்பாடு ஒன்று கேட்குது, ஒரு பப்பி சாப்பாடு கேட்குது ரோட்டில், அறவே போட வேணாம் சொல்ல வரல, நீங்கள் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை, அது கருணை. ஆனால் ரொம்ப நம்ம கூட, அதாவது ஒரு உதாரணம் சொல்லணும்னா பரத் மகாராஜாவோட ஸ்டோரி நீங்கள் கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன். அவர் வந்து நாடையே உலகத்துக்கு முக்கால்வாசி இடமே அவரோட கண்ட்ரோலில் இருந்துச்சு. எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு காட்டுக்கு வந்தார். காட்டுக்கு வந்துட்டு நான் வந்து தியானம் பண்ணி கடவுள் அழைப்பு போனேன். கிடச்ச போது ஒரு மான், அந்த மான் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன பண்ணார், அதை பற்றி திங்கிங் பண்ணார். தென் அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த பேபியோட அந்த இது மான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கிடச்சா வந்து காண போயிடும். ஐயோ அது காண போச்சு சொல்லிட்டு அவர் அங்கேயே இதாகிடுவார். தென் நெக்ஸ்ட் லைஃப் அந்த டியராக வருவார் அவர். அப்போது இது எல்லாமே வந்து சம்திங் நம்மளுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது கிருஷ்ணன். அதனால தான் வந்து வேணான்னு சொல்கிறாங்க. ஓகே மாதிரி, அதனால தான் திருப்பி நான் 2 பதில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் வைக்கிறது கூடாது. அப்படி ஒரு வேலை இருந்துச்சுன்னா அதுக்கு நாமத்தை சொல்லுங்கள், அதோட போதும். அந்த எண்ணம் இருக்கோ அதோட போதும். திருப்பியும் அடுத்த ஜெனரேஷன் வந்துருச்சு பிரபு, அடுத்த ஜெனரேஷன் நான் தூக்கி வளர்க்குறேன், அது வேணாம். சப்போஸ் ஏன்னா நிறைய வருஷம் எல்லாம் வளர்த்துருப்பீங்க. ஓகே மாதிரி, இப்போ இருக்கிற வரைக்கும் போதும். நல்லா சாப்பிட வச்சு நாமத்தை சொல்லுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். அது உயிர் விட்டுச்சா ஓகே, கண்டிப்பாக பகவான் அதை பார்த்துக்குவார், நல்ல ஒரு நெக்ஸ்ட் ஜேர்னி கிடைக்கும். அந்த ஒரு மைண்ட் செட்டை வளர்த்துக்கிட்டா போதும். ஐயோ போயிருச்சே அப்படி வேணாம். ஏன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறது நீங்கள் நாம ஜெபம் பண்ணுறீங்களே, அது எல்லாமே அதை கேட்டிருக்கோம். அதனால் வந்து டோன்ட் வெரி மாதாஜி. ஓகே, இது நான் வந்து மாதாஜி, நான் வந்து இப்போ நீங்கள் அக்செப்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு நான் பதில் கொடுக்க முடியாது. வாட் இஸ் த ஒரிஜினல், வாட் இஸ் த ட்ரூத், அதை நான் பேச முடியும். ஓகே மாதாஜி. ஓகே, நெக்ஸ்ட் கேள்வி மாதாஜி. Vasudeva, Shankarashana, Pradyumna, Aniruddha. I cannot understand them actually. அது பிக் டாபிக் மாதாஜி. அது நம்ம இன்னும் நான் டிஸ்கஸ் பண்ணலாம் மாதாஜி. இல்லை வேறு ஏதாச்சும் டைமில் வந்து நம்ம வந்து மேபி அதில் சார்ட்லாம் போட்டு டீட்டெயிலாக பேசலாம். அதை வாசுதேவ சங்கர்ஷ்ணா, இப்போ கிருஷ்ணர் பலராமக்கிட்டேருந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்ஷன் வாசுதேவ சங்கர்ஷ்ணா பிரத்யும்னா, அப்புறம் சங்கர்ஷ்ணா கிட்ட செகண்ட் எக்ஸ்பென்ஷன் வாசுதேவ சங்கர்ஷ்ணா பிரத்யும்னா. இவங்க எங்கே போகிறேன்னா நான் அதை சார்ட் வச்சு சொல்லிடுறேன். ஒரு நாள் நான் சார்ட் வச்சு சொன்னால் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே மாதாஜி, இது மட்டும் நம்ம இது பண்ணிக்கலாம். நம்ம அது வேறு நாள் ஒரு செக்ஷனாகவே நம்ம வந்து செய்யலாம். சாரி மாதாஜி.
நம்ம இன்னும் 4 செகண்ட் செய்யலாம். ஹரிகிருஷ்ணா பிரபு. ஓகே, அடுத்த கேள்விகள். உட்காருங்க பிரபு, நாக்கல் உட்காரலாம் பிரபு. பிரபு அடுத்துங்க அது உங்களுடையா? உஷா மாதிரி கை தருங்க. சரி ஸ்னேகா மாதிரி நல்லா கை தரு கொடுங்க. நல்லா கேள்வி கேட்டாங்க. ஓகே, உஷா மாதாஜி. ஓகே, இல்ல மந்த்லி அந்த ஏகாதசி திதி வருதுல, அதுக்கும் வைகுண்ட ஏகாதசிக்கும் என்ன வித்தியாசம்? நல்ல கேள்வி மாதாஜி. நான் ஹரே கிருஷ்ணாவுக்கு வந்து முதல் மாட்டு இதில் தான். ஏன்னா முந்தி வந்து வைகுண்ட பிரபு என்ன இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த வருஷத்தோட கடைசி கிளாஸ் இது. ஓகே பிரபு, அப்போ நம்ம எப்பவுமே வந்து கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் வைப்போம். என்னென்ன கேள்விகள் எல்லாம் மூட்டை கூட்டலாம், ஆன்மீக கேள்விகள். அப்போ அதுக்குண்டான டவுட்ஸ் எல்லாம் நம்ம கிளியர் பண்ணிக்குவோம். ஓகே பிரபு, அதான் ஓடி இருக்கு. ஓகே மாதிரி நான் வந்து புதுசில், அதாவது நம்ம நார்மலாகவே ஹரிகிருஷ்ணா வரதுக்கு முன்னாடி நார்மல் டெம்பிளில் வந்து வைகுண்ட ஏகாதசி நம்ம அந்த நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிப்பாங்க. அதனால் நான் இருந்திருக்கிறேன். அது பக்திக்காக இல்லை, கூட்டாளி இருக்கிறாங்களே அது கூட இருக்கிறதுக்காக நான் இருந்திருக்கிறேன். அப்புறம் ஹரிகிருஷ்ணன் வந்து போய் ஏகாதசி சொன்னாங்க. அதுக்கு எப்பவுமே கிட்டத்தட்ட வேறு நாள் வரும். என்னோட அதுக்கிட்டையும் வந்துருச்சு ஏகாதசி. சரி, நானும் விடிய கண்ணு முடிச்சு பாதி இருந்தால் அப்போ முடியலன்னு சொல்லி 12 மணிக்கு மேலே ஒரு 1 மணிக்கு தூங்கிட்டேன். ஐயோ வைகுண்ட ஏகாதசி விட்டுட்டுமே. சரி, அப்படியும் முடிஞ்சிச்சு. அப்புறம் இன்னொரு டிவிஸில் பிரபு அடுத்த ஏகாதசி எடுக்கலையானே, அடுத்த நாளைக்கு ஏகாதசி. இப்போ தானே அப்புறம் ஒரு ஏகாதசி, நான் வருஷத்துக்கு ஒரு ஏகாதசி தான் எடுத்துருக்கேனே. அதனால் வந்து மாதாஜி ஏகாதசி வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு 2 வாட்டி வரும். ஓகே மாதிரி வைகுண்ட ஏகாதசி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மார்கழி மாதம் வரும் ஒன்று. இந்த மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி வரும். அந்த வைகுண்ட மாதாஜி இப்போ இந்த 12ஆம் மாதம் முடிஞ்சோன்னா ஜனவரி 1 வரும். இப்போ அந்த ஏகாதசி திதி ஒன்று உழுவுதில்ல, அந்த வைகுண்ட ஏகாதசி வந்து ஏகாதசி திதி தான். ஓகே, அதில் நம்ம நார்மலாக நம்ம ஏகாதசி எடுக்கணும். அந்த ஏகாதசி தான் புது எடுக்கிறது தான். ஆனால் என்னென்னா ஸ்பெஷலாக வந்து அது வைகுண்ட வாசல்கள் திறக்கப்படும் அப்படின்னு வந்து புராணம் சொல்லப்படுது. அது உண்மையும் கூட. அப்போ அது நீங்கள் முழுக்க கண்ணு முழிக்கணும். கண்ணு ஏன் எதுக்கு முழிக்கிறாங்க? அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைகுண்ட ஏகாதசி மட்டும் கண்ணு முழிக்கிறது கிடையாது, எல்லா ஏகாதசியும் கண்ணு முழிக்கணும். எல்லா ஏகாதசிக்கும் எதுக்காக வந்து ஏகாதசிக்கு எதுக்கு சாப்பிடக்கூட சொல்கிறாங்க? அது முதல்ல அது லாஜிக் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கதைப்படி பார்த்தீங்கன்னா பாவ புருஷர் தானியத்தில் இருப்பார். அதனால் தானியம் கிரெயின் சாப்பிடக்கூடாது. ஏன்னா சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக பாவம் ஏறிடும். ஓகேவா? அது என்ன ப்ரோ, நான் சாப்பிட்றேன், எனக்கு தெரியல, எனக்கு ஏறவே இல்லையே. நம்மளுக்கு கேன்சர் நோய் வரும்போது பார்த்தீங்கன்னா கேன்சர் உள்ளே வருதுன்னு சொல்லி தெரியாது. எப்போ தெரியும்? 3ஆவது ஸ்டேஜ் கடைசி இல்லை 4ஆவது ஸ்டேஜில் தெரியும். அப்போ தெரிஞ்ச உடனே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யாராவது கேன்சர் தெரியுதோ அந்த 3ஆவது ஸ்டேஜ் 4ஆவது ஸ்டேஜில் 1 மாதத்தில் ஒரு 2 மாதத்துக்குள்ளே போயிடுவாங்க. அந்த மாதிரி அந்த பாவம் உடையது நம்மளுக்கு தெரியாது. அதனால தான் ஏகாதசி அன்னைக்கு தானியம் சாப்பிடக்கூடாது சொல்லுவாங்க. ஓகேவா? தெரியாமல் சாப்பிட்டா பரவாயில்ல, முடியும் தெரிஞ்சு சாப்பிடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பழங்கள், மரவள்ளிக்கிழங்கு, கச்சா, அதாவது ஊபி, காயு, ஊபி, என்ன மதியம் வாட்டிங்களா இருக்குமே, மரவள்ளி இல்லை சக்கரவள்ளி, ஊபி, எதுன்னு சொல்லுவாங்க, ஊபி கிளேடேவா, ஊபி கிளேடே, இந்த மாதிரி பழங்கள் இது சாப்பிட்லாம். நீங்கள் அப்போ டேட் சாப்பிட்லாம், குருமா சாப்பிட்லாம். இதெல்லாம் சாப்பிட்டா பசிக்காது. ஓகேவா? ஒரு நாள் பசிக்கலாம், ஒன்றும் ஆக போகிறதும் கிடையாது. நம்ம ஓகே, முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை இது பண்ணிடலாம், அதை ஓவர் கம் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ அந்த ஏகாதசி டைமில் வந்து நம்ம வந்து சாப்பிடாம என்னமோ சொல்ல வந்தேன். நான் என்ன சொல்ல வந்தேன் முடிஞ்சு? ஃபாஸ்டிங்கா? தூங்காமல் இருக்குது. எஸ், நம்ம தூங்காமல் வந்து ஏன் இருக்கணும்னா, நம்மளுக்கு ஏன் சமைக்கணும் சொல்கிறாங்க? ஏன் அன்றைக்கி சாப்பாடு இல்லை, வெறும் வந்து தானியங்கள் மட்டும் வேணாம், வெறும் சிம்பிளாக வச்சுக்கோங்க, நான் கிரெயின்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து சமைக்கிறது குறைஞ்சிருச்சுன்னா நீங்கள் வந்து நிறைய டைம் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து மாதாஜிங்கள்கிட்ட காலையில் ஒரு சமையல், பையனுக்கு ஒரு சமையல், மத்தியானம் ஒரு சமையல், கணவருக்கு ஒரு சமையல், அப்புறம் மாமியாருக்கு ஒரு சமையல், தாத்தாவுக்கு ஒரு சமையல், எல்லா சமையலும் டிஃப்ரெண்ட் சமையல்லாம் ஓடும். இப்போ சமையலை வந்து அந்த குக்கிங் வந்து குறைச்சிட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து பகவானுக்கு குக்கிங் பண்ணி வைக்கணும், அது வந்து இருக்குது. ஆனால் பகவான் கூட அவளுக்கு கேட்க மாட்டார். ஆனால் வீட்டில் வந்து வெரைட்டி நம்ம கேட்போம். நம்ம அதனால் குக்கிங்கோட ப்ராசஸ் நம்ம வந்து குறைச்சிட்டோன்னா நம்ம டைம் அதிகமாக இருக்கும். அந்த டைம் வந்து ஏன் வந்து அதிகமாக கேட்குறாங்கன்னா, நம்ம விடிய முடிஞ்ச வரைக்கும் பகவான் நாமத்தையும் பகவான் கதைகளையும் பகவான் ஜபத்தையும் பண்ணணும். அதுக்காக தான் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த ஏகாதசி டைம் ஸ்டார்ட் அந்த 24 hours இங்கேருந்து ஆரம்பிச்சு இங்கே ஃபுல்லாக எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ஃபுல்லாக கிருஷ்ணர் பற்றி நினைக்கிறது, பாடுறது, ஜபம் பண்ணுறது, புக்கு படிக்கிறது, நீங்கள் கிளாஸ் கேட்குறீங்க, இல்லை கீர்த்தனம் கேட்குறீங்க, என்னத்துலாச்சும் உங்களைய வந்து போட்டுக்கணும் உங்களைய. அதுக்காக தான் வந்து அந்த சாப்பாடு டைம் குறைச்சாங்க.
சரிப்பா இவன் சாப்பிட்றதுக்கும் சமைக்கிறதுக்கும் குக்கிங் பண்ணுறதுக்கும் இவ்வளோ ஸோ மச் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான், சரி அதை குறைக்கிறாங்க, குறைச்சி தான் உங்களுக்கு இதில் டைம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா எல்லா ஏகாதசிக்கும் நம்ம கண்ணை முழிக்கணும். ஆனால் நம்ம மோஸ்ட் ஆஃப் த டிவோட்டி வந்து நம்ம மக்கள் இந்தியர்கள் வந்து அந்த வைகுண்ட கதவு திறக்குதுன்னு சொன்னனால அட்லீஸ்ட் அன்றைக்காச்சும் நம்ம முழிக்கிறாங்க, ஓகேவா. ஆனால் நம்ம ஹரிகிருஷ்ண பக்தருக்கு அதுவும் முழிக்கிறது கிடையாது. நான் வந்து ஹரிகிருஷ்ணா வந்துட்டேன், அதெல்லாம் அதுவும் கிடையாது. ஆனால் பரவாயில்ல, அட்லீஸ்ட் வந்து அந்த ஏகாதசி அன்றைக்கி விரதம் எடுக்கணும். அந்த வைகுண்ட ஏகாதசி உள்ளக்கூடிய திதியும் நம்ம ஏகாதசியும் சேம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து என்ன ஒன்று சில சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமிங் மாறும். நம்ம மலேசியாவுக்கு டைமிங் மாறும், இந்தியாவுக்கு டைமிங் வரும். அது தயவுசெய்து புரிஞ்சுக்கிங்க. நிறைய பேர் வந்து இந்தியா டைமிங்கை பயன்படுத்திக்கிட்டு அந்த டைமில் எடுத்து மலேசியாவில் விரதம் எடுக்கிறீங்க. அது வந்து விரதம் செல்லாதது. அந்த ஏகாதசி திதி டைம் வந்து மலேசியாவுக்கு கொடுத்துருப்பாங்க, சூட்டபிள் ஃபார் மலேசியான்னு இருக்கும். அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஆஃப்கோர்ஸ் இப்போ இடையில வந்து 2 ஏகாதசி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு நாள் முன்னுக்கு இருப்பாங்க, நம்ம ஒரு நாளைக்கு பின்னாடி இருப்போம், நம்ம ஒரு நாளுக்கு அப்புறம் எடுப்போம் நம்ம, ஓகேவா. அதனால் வந்து அவங்க வந்து அப்டேட் பண்ணுவாங்க, இந்தியா குரூப்லேருந்து அப்டேட் பண்ணுவாங்க ஏகாதசி டுடேன்னு. ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுநாள். ட்ரை டு ஃபாலோ அந்த திதியை ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி போய் திதி எனக்கு தெரில ப்ரோ, எனக்கு சில கேலண்டர் மாற்றி போட்டிருக்காங்கன்னா கரெக்டாக தெரிஞ்சுக்கிங்க. அப்ளிகேஷன் இருக்குது, இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து உங்களுடைய லொக்கேஷன் நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா அதை கரெக்டாக காட்டும், மிஷின் போய் சொல்லாது, ஓகேவா. நான் பல வருஷமாக அதை ஃபாலோ பண்ணியிருக்கேன், கரெக்டாக தேதி போயிருக்கு. கிளியர் மாதாஜி, ஓகேவா. ரொம்ப நன்றி மாதா இந்த கேள்வி கேட்டதுக்கு. அடுத்து வேறு கேள்விகள். ஓகே வருவோம், கேளுங்க வருவோம். வந்தோடனே கோல் போட்டிங்க வருவோம். ஆமாம், என்ன கேட்டிங்களா ப்ரோ? ஆமாம், நீங்கள் அன்றைக்கி கூட வாட்ஸ்அப்பில் கேட்டீங்க ப்ரோ. ஓகே, நல்ல கேள்வி. அதாவது கிருஷ்ணர் வந்து வெண்ணெய் திருடுறாரு, அது வந்து வெளியிலேருந்து பார்க்குறவங்க திருடன். இப்போ கடவுளே வந்து திருடுற அந்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாருன்னா ஃபாலோ பண்ணுறவங்களாம் எல்லாம் திருட வேண்டியதானே. டெம்பிள் உண்டியல் திருடலாம், அங்கே வந்து கிச்சனுக்கு வந்து ஒரு ஆள் இன்சார்ஜ் போட்டு வச்சிங்களேன், இன்சார்ஜ் கூட திருடுவாங்க. நெய் வந்து என்னென்ன அரிசி இருக்கு எல்லாம் திருடலாம் அவன். அப்போ அது வந்து என்னென்னா எப்பவுமே பக்தியில் வந்து ரெண்டு பார்வை இருக்குது, ஆன்மீகத்தில் 2 பார்வை இருக்குது. ஒன்று வந்து என்னது தத்துவ விசார் அண்ட் அப்பாட்ட விசார். அப்பாட்ட விசார்னா மேலோட்டமாக பார்க்குறது, ஒரு காட்சியை மேலோட்டமாக தெரிஞ்சுக்குது. இது வந்து வெறும் முழுக்க யாருக்கு இருக்குன்னா, இந்த விஷன் யாருக்கு இருக்குன்னா பப்ளிக் நான் டிவோட்டிஸ், இவங்களுக்கு அந்த விஷன் இருக்கும். அதாவது கிருஷ்ணர் பற்றி கேட்காதவங்க, கிருஷ்ணர் பக்தி ஃபாலோ பண்ணாதவங்க, ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணாதவங்க, அவங்க வெறும் அந்த வெளியில் உள்ள கதையை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆஸ் அ டிவோட்டியாக இருக்கக்கூடிய நம்ம, பக்தர்களாக இருக்கக்கூடிய நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தத்துவ விச்சா அந்த லீலைக்குள்ளே என்ன தத்துவம் இருக்குது அப்போ தான் நமக்கு அந்த முழு அந்த கதையோட தெரியும். கிருஷ்ணர் ஏன் வெண்ணெய் திருறாருன்னா பிரபோ, இது நாங்கள் பல வாட்டி சொல்லியிருக்கோம் பிரபோ, அதனால் திரும்பி ரிப்பீட் பண்ணுறேன். அந்த கிருஷ்ணர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் ஆல்ரெடி வந்து 1000 கணக்கில் மாடு இருக்குது, அவங்க வீட்டில் டன்னு கணக்கில் வந்து வெண்ணெய் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து நைட்டு இல்லைன்னா வந்து ஆள் இல்லாதப்ப அவர் போய் அடுத்தடுத்த கோபிகள் வீட்டில் போய் திருடுறாரு. இந்த லீலை ஏன் அவர் செய்கிறாருன்னா, இப்போ இந்த கதையில் வரக்கூடிய இப்போ வந்து போய் அவர் போய் திருடுவார், போய் திருடிட்டு சில சமயத்தில் பலராமனை கூட்டு போவார், சில சமயத்தில் அவரே ஒண்டியாக போயிட்டு திருடி குரங்களுக்கு கொடுப்பாரு. அந்த திருடுற ப்ரோசஸ் ஏன் வைக்கிறாருன்னா, அந்த வெண்ணெய் இருக்க அந்த பட்டரு அது வந்து அதாவது முதல் பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அது டிவோட்டி. அதாவது ஒரு பக்தர், ஒரு டிவோட்டி, அவங்களுடைய மனசு அவங்க வீட்டில் இருக்கிற பட்டருமே இருக்கணும், வெள்ளையாக இருக்கணும், வெண்ணையாக இருக்கணும். அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு கோபி இருக்கிறாங்க, அந்த கோபி வீட்டில் கிருஷ்ணன் போய் அந்த வெண்ணெய் திருடுறாரு. இதான் அந்த காட்சி, இதான் அதோடைய அந்த சீன். ஆனால் தத்துவ விச்சா அதோட டீப் மீனிங் என்னன்னா, அந்த டிவோட்டியோ வீட்டுக்கு போகிறால அதான் இந்த டிவோட்டியோட மனசு, நம்மளுடைய உள்ளுக்குள்ள ஹார்ட்டு. அந்த கிச்சனுக்குள்ளே போகிற அதான் ஹார்ட்டு மாதிரி, ஓகேவா. அப்போ அங்கே போன பிறகு அந்த பட்டர் பக்கறாரில் வெள்ளை வெளியேன்னு இருக்கும், பட்டர் கருப்பாக இருக்கும் பரணி, பட்டர் என்ன கலரில் இருக்கும், வெள்ளை வெளியேன்னு இருக்கும். அப்போ நம்மளுடைய மனசும் வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கணும், தூய்மையாக இருக்கணும், பியூராக இருக்கணும், பவித்திரமாக இருக்கணும். அப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, அந்த பட்டரை திருடுறாரு, அவர் உள்ளே வராரு, அவர் வீட்டில் விட்டுட்டு அடுத்த வீடு வந்து திருடுறாரு. அப்போ உங்களுடைய மனசு
காம குரோத லோப மோக மத மாட்சரிய இந்த மாரி எந்த அழுக்கு இல்லாமல் சுத்தமாக பட்டர் மாரி இருந்துச்சுன்னா கிருஷ்ணர் வந்து வைகுண்டத்துலேருந்து பகவானை எங்கே இருந்தாலும் அதை விட்டுட்டு உங்களோட இதயத்தில் திருடுறதுக்கு வருவார் பட்டரை. இப்போ கிருஷ்ணர் உங்கள் உள்ளுக்குள்ளே வரணும்னா உங்களோட இருதயம் பட்டர் மாதிரி இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். இந்த காட்சியை வெளியே காட்டுறதுக்காக தான் இந்த 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 சீனை வெளியே காட்டுறதுக்காக தான் கிருஷ்ணன் அந்த லீலையை செய்கிறாரு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் இப்போ இதான் வந்து அதோட தத்துவ பிக்சர், அதை ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுவோம். இப்போ இந்த காட்சியை வந்து கிருஷ்ணன் உள்ளுக்குள்ளே வரணும்னா நம்ம மனசு எப்படி இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். அப்போ அது எப்படி இருக்கணும், பட்டர் மாதிரி இருக்கணும், வெண்ணெய் மாதிரி இருக்கணும். இப்போ இந்த லீலை இந்த உள்ளுக்குள்ளே இருக்க தத்துவத்தை அவர் வெளியில் வந்து ஒரு நாடகமாக ஒரு ட்ராமாவாக அவர் நடித்து காட்டுறாரு, அந்த லீலைக்குள்ளே அவர் வைக்கிறார். இதுதான் வந்து கிருஷ்ணன் திருடுறாருன்னா நம்ம மனசுக்குள்ளே வரணும். ஹரின்னு சொல்லுவோம், ஹரினா வந்து சோர், அதாவது ஹரினா வந்து திருடணும் அர்த்தம். நம்ம மனசுக்குள்ளே ஹரியா அவர் திருடணும். எதை திருடணும், நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய இருதயத்தை அவர் வந்து அந்த பட்டரை திருடிட்டு போகணும். அதுக்காக தான் நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறோம், கிருஷ்ணன் உள்ளுக்குள்ளே வரணும் தான் செய்கிறோம். இதான் அந்த கதை பிரபு. ஓகே பிரபு, ஓகே பிரபு, கிளியரா? இன்னும் அடுத்து இருக்கா? அடுத்து இன்னும் வருவோம். ஓகே சரி, அடுத்த அந்த கேள்வி டிஸ்கஷனு. ஓகே, அப்போ இதில் வந்து ரெண்டு சொல்லப்படுது, ஒன்று சிம்பாலிக், இன்னொன்று ஃபிலாசபி. ஆமாம், வெண்ணெய் திருடுறது அது சிம்பாலிக்காக வந்து காட்டுறாரு. அது மனசுக்குள்ள வந்தது வந்து இஸ் அ ஃபிலாசபி. ஆமாம், அதாவது அது வெளியில் செய்கிறது வந்து திரும்ப பிரபு, அந்த வெளியே செய்யக்கூடிய அந்த ட்ராமா, அந்த சீன் வந்து ஆக்சுவலி வந்து வெளியில் மட்டும் கிடையாது. அதாவது அது உண்மையிலே வந்து நம்ம உள்ளுக்குள்ளே வந்து அவர் திருட பண்ணும். அதுதான் அவர் வெளியில் வந்து ட்ராமா செஞ்சு காட்டுறாரு. இப்போ நான் திருட நீங்கள் பாருங்கள், அவர் வீட்டில் உட்காந்து சாப்பிடலாம். அவர் வீட்டில் உட்காந்து சாப்பிடல, அவர் வீட்டில் டன்னு கணக்கில் இருக்குது வெண்ணெய் இருக்குது. அவங்களே நந்த மகாராஜும் எத்தனையோ லட்சம் மாடு வச்சுருக்காரு, அவர்கிட்ட இல்லாத பட்டரா? அவர் என்ன பண்ணுறாரு, ஏன் அங்கே போகிறாருன்னா ஒவ்வொரு கோபியரும் கிருஷ்ணருக்காக நினச்சி அந்த பட்டரை செய்வாங்க. அதே போல் நம்மளும் வந்து கிருஷ்ணன் நினச்சி இந்த அண்ணானுக்கு ஜெபம் பண்ணும் போது, சேவை செய்யும் போது, ஐயோ அவருக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கிறோமா, அவருக்கு பிடிச்ச மாதிரி நான் ஜெபம் பண்ணுறோமா, அவருக்காக ஐயோ கிருஷ்ணா உன்னை எப்படாச்சும் உன்னை பார்த்துடணும், அந்த மாதிரி ஏங்கி நம்ம செய்யும் போதே நம்மளுடைய உள்ளுக்குள்ள மனசு பட்டர் மாரி ஆகும். அப்போ அங்கே எப்படி அவர் பட்டரை திருட போகிறோம் அந்த காட்சி காட்டுறாருல்ல, அதே போல் நம்மளுடைய இதயத்துக்குள்ளேயும் கிருஷ்ணர் அந்த திருட வருவார். இங்கே என்ன செய்கிறாரோ அதுதான் அவர் காட்டுறாரு, அங்கே செய்கிறத இங்கே காட்டலை. அவர் இங்கே உள்ளுக்குள்ளே ஒரு டிவோட்டிக்குள்ளேயும் எப்படி அவர் கிருஷ்ணா உள்ளே வராரோ அந்த சீனை வந்து நிறைய பேர் நம்மளுக்கு புரியாது. அதனால் அதை வந்து ஒரு காட்சியாக ஒரு ட்ராமாவாக அவர் வெளியே காட்டுறாரு. ஓகே பிரபு, கரெக்டாக நான் சொல்லியிருக்கேண்ணா? பிரபு இன்னொரு கரெக்டாக கன்வே பண்ணிட்டேன் நான், புரியுதா? சொல்லுங்கள் பிரபு. ரொம்ப இந்த எக்டீஸுங்க இருக்காங்கல்ல, இவங்க வந்து இந்த கிருஷ்ணாவோட லீலையில் வந்து ஒரு சில ஒரு இது வந்து இந்த கோபிமார்கள் வந்து குளிச்சுட்டு இருக்கும்போது அவங்களோட அந்த ட்ரெஸ்ஸை எடுக்கிறாங்க. இதை வந்து ஒரு கேவலமாக வந்து ரொம்ப இதில் நான் கேட்டிருக்கேன். எஸ்பெஷலி இதை பற்றி கொஞ்சம் கல்வி சொல்லுங்கள் பிரபு. என்ன அது ஒரு தத்துவம் வந்து என்னது, அவங்களோட ஆடையை எடுக்கிறது ஆக்சுவலி கிருஷ்ணா வந்து போய் அது மாதிரி இது பண்ணோம்ல, ஆக்சுவலி அது என்ன தான் சொல்ல வருது அந்த ஆடையை எடுக்கிறது? ஓகே, அந்த லீலை ஏன்னா இது வந்து ரொம்ப பேர் வந்து ரொம்ப ஆமாம் தவறாக புரிஞ்சுக்குது. இது வந்து ரொம்ப ஒரு கான்ட்ரோவர்சியாக இருக்குது, கேவலமான ஒரு சூழ்நிலை வச்சு இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. ஆமாம், அது ஆக்சுவலி அது என்ன, அது வந்து என்ன தான் சொல்ல வருது? ஓகே, நல்ல கேள்வி. அதாவது வந்து பார்த்திங்கன்னா பகவான் லீலைகள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் பலவாடி சொல்லியிருக்கேன். பாகவதம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கிருஷ்ண லீலைகளை வந்து 10வது கண்டத்தில் வச்சுருக்காங்க, கட்டச்சில் தான் வச்சுருக்காங்க. கிருஷ்ண லீலையை புரிஞ்சிக்கணுன்னா நம்மளுக்கு பேசிக் வந்து நம்மளுக்கு நிறைய நாலேஜ் இருக்கணும். நிறைய நாலேஜ் இருந்தால் தான் கிருஷ்ண லீலைகளை நம்ம புரிஞ்சிக்க முடியும், அது ஒரு விஷன் கிடைக்கும். நம்ம வந்து டிவோட்டி ஆகிட்டனால நம்மளுக்கு எல்லாமே வந்து கிருஷ்ண லீலைகளை புரிஞ்சிடுமான்னு கேட்டால் கிடையாது. புரியுது? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. ஈவன் நம்ம பிகம் டு டிவோட்டி மாதிரி நம்ம டிவோட்டி ஆகிட்டோம், அப்போ இப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்கோம், நம்மளுக்கு எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் தெரியாது. நம்ம எப்போ அதை புரியும்னா பை குரு அண்ட் கிருஷ்ணா, மூலமாக தான் புரியும். இப்போ இந்த பர்டிகுலராக இந்த லீலையில் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் ஏன் வந்து அந்த சட்டையை திருடுறாரு, அது சட்டை மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த மெயின் பிளாட் வந்து என்னதுன்னா திருடுறது. அந்த திருடும் போது அவருக்கு வந்து ஒரு என்ஜாய்மெண்ட். அங்கே உள்ளவங்க ஆப்போசிட் பர்சன், அந்த சைடு ஆப்போசிட்டில் இருக்காங்க, முன்னுக்கு இருக்காங்களே, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எங்ஸைட்டி ஆகிடுவாங்க, அவங்க வந்து பதட்டம் ஆவாங்க, இதாகுவாங்க. அப்போ சில பேர் வந்து அதை வந்து விரும்புவாங்க, சில டிவோட்டி. அதாவது அந்த லீலைக்குள்ளே சொல்கிறேன், அந்த லீலைக்குள்ளே இது ஏன் கிருஷ்ணன் செய்கிறாருன்னா இது கிருஷ்ணருக்கும், அதாவது வந்து ஜீவாத்மா அண்ட் பரமாத்மா
அதாவது வந்து கிருஷ்ணர் எனக்கு கிருஷ்ணருடைய தூய்மையான பக்தர் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு ரிலேஷன். இப்போ கிருஷ்ணர் வந்து அங்கே வந்து கோபியர்களுடைய சட்டையை எடுக்கும் போது அங்கே வந்து அவர் வந்து அந்த ஜெண்டரை பார்க்க மாட்டார். பகவான் லோகத்தில் ஜெண்டர் கிடையாது. அங்கே வந்து கிருஷ்ணர் மட்டும்தான் புருஷர். புருஷர் மீன்ஸ் ஆண், மேன். மற்றவங்க எல்லாருமே கிருஷ்ண லோகத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பெண்கள் தான். இப்போ நீங்களும் இப்போ நானும் பகவான் லோகத்துக்கு போயிட்டு நானும் பெண் தான். ஆத்மாக்கு ஜெண்டர் கிடையாது. ஆத்மா ஆனா பொண்ணா பிரபு? நவீன் பிரபு, ஆத்மாக்கு ஜெண்டர் கிடையாது. அது ஆணும் கிடையாது பொண்ணும் கிடையாது ஆத்மா. ஆனால் நம்ம ஆத்மா வந்து பகவான் லோகத்துக்கு போகும்போது அது எல்லாமே வந்து பெண் தான். கிருஷ்ணர் மட்டும் தான் புருஷர். அதான் பரம் புருஷ பகவான் சொல்கிறோம். பரம்புருஷ பகவான் அவர் மட்டும் தான் புருஷர். இப்போ நான் வந்து ஆணாக இருக்கேன், நான் போன பிள்ளை பின்னாடி இருப்பேன். இப்போ நீங்கள் வந்து பின்னாடி இருக்கீங்க, போன ஆணாக இருப்பீங்க. நம்ம கேரக்டர் மாறிட்டு இருக்கோம். ஆனால் பகவான் மாற மாட்டார். அப்போ பகவான் இந்த லீலையை அவர் செய்யும் போது அது சட்டை மட்டும் இல்லை, சட்டையாக இருக்கட்டும், அது வந்து எதுவாக இருக்கட்டும், அவர் அங்கே ஆத்மா எனக்கு பரமாத்மா டீலிங் மட்டும் தான் இருக்குது. அந்த அவுட்ஃபிட்டு பார்க்குறது, அந்த ஐயோ இவங்க பெண்களோட சட்டை திட்டம் இது பார்க்குறது வந்து என்னென்னா இது நம்ம வெளியில் உள்ள எத்திஸ். இப்போ கடவுளை கும்பிடாதவங்க இல்லை வந்து பகவான் லீலை புரியாதவங்க இவங்க பார்க்குற காட்சி. அப்போ அவர் அங்கே ஏன் அந்த பர்டிகுலர் அந்த லீலை செய்கிற என்ன காரணம்னா அவர் வந்து அந்த கோபியர்கள் வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்க உயிரையே கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. கிருஷ்ணா கூட்டிகிட்டு வெளியே போகும்போது அவங்க உயிரே கொடுக்க ரெடியாக இருக்காங்க. அப்போ அவர் என்ன பண்ணார், அவர் வந்து அவங்கள வந்து கோவப்படுத்தி பார்க்குறது, அவங்கள வந்து டீஸ் பண்ணுறது, இதுதான் அவரோட முக்கால்வாசி வேலை. ஏன்னா தன் பக்தர்கள் வந்து அவருக்கு வந்து நிறையா உரிமை எடுத்துக்குவார். உரிமை என்ன எடுத்து நிறைய என்ன பண்ணுவார், உரிமை என்ன சொல்லுவாங்க மதிஜி அண்ணன் உரிமை மதி கொன்சன் அவர் நிறைய கொன்சன் எடுத்துக்குவார், நிறைய எடுத்துக்குவார். அவங்கள இது பண்ணுவார். ஆனால் அவர் கைவிட மாட்டார். அந்த கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டை எடுக்குது. ஆனால் எடுத்துகிட்டு அவர் என்ன பண்ணுவார், அவர் அந்த லீலையில் அவர் என்ன பண்ணுறாரு, சட்டை எடுக்கிறாரு. அவங்க வந்து கிருஷ்ணா அவங்க கிருஷ்ணா கிட்ட மனசிட்டு போல அங்கே ஜெண்டர் ப்ராப்ளம் வராது. கிருஷ்ணா எங்களுக்கு கூடுன்னு அவங்க நார்மலாக தான் இருப்பாங்க அவங்க. அப்போ அங்கே என்ன டீலிங்னா ஆத்மா பரமாத்மா டீலிங் மட்டும்தான் இருக்குது. ஆனால் அந்த லீலையில் கிருஷ்ணன் சேரும் மாதிரி நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லி அதே கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபு வந்து சொல்லியிருக்கிறார். அவர் வந்து சன்னியாசி எடுத்த பிறகு ஒரு பெண்ணை கூட பார்க்க மாட்டார். அவர் கூட இருக்கிற சோட்டா ஹரிதாஸ் அவரும் வந்து ஒரு துறவரம் எடுத்தவர். அவர் வந்து ஒரு ரினான்ஸ் பர்சன். அவர் வந்து அரிசி வாங்குறதுக்கு போயிட்டு அரிசி வாங்கிட்டு வந்தால் சமைச்சு கொடுக்கணும் மகாபிரபு, சைத்தன்ய மகாபிரபுக்கு. அவர் அரிசி வாங்கும் போது போயிட்டு ஒரு பெண்ணை பார்த்துருவார், கண்ணால் பார்த்துட்டு டக்குன்னு கீழே குஞ்சிட்டு அந்த அரிசி எடுத்துன்னு சமைப்பார். அந்த அரிசி சமைக்கும் போது சாப்பிடும் மகாபிரபு சாப்பிடும் போது சோட்டா ஹரிதாஸ் ஆக்கி போடுவார். அப்போ மகாபிரபு சாப்பிடும் போது கண்டுபிடிச்சிடுவார் இது யார் வந்து சமைச்சதுன்னு. சோட்டா ஹரிதாஸ். அரிசி யார் வேண்டது? சோட்டா ஹரிதாஸ். நீ யார்கிட்ட வாங்கின அங்கே அவளை நீ பார்த்தியா? பார்த்தேன். சாப்பாடு ரிஜெக்ட் பண்ணிடு, நீ என்னை முழிக்காத. நீ வந்து காவி போட்டுட்ட, நீ ரினான்ஸ் எடுத்துட்ட, நீ வந்து துறவரம் எடுத்துட்ட, நீ ஒரு பெண்ணை வந்து நீ அவர் துணிக்க அவர் பார்த்துக்கிட்டும் அது ரொம்ப பார்க்க லைட்டாக பார்த்து அவர் கொஞ்சம் அப்படியே கீழே குஞ்சிடுவார். அதுக்கே வந்து மகாபிரபு ரிஜெக்ட் பண்ணிடுவார். ரெண்டும் கிருஷ்ணர் தான். ஆனால் ஒரு யுகம் வேறு. அது அந்த யுகத்தில் பகவான் பர்டிகுலராக தன் பக்தர்களோட அது வந்து ரொம்ப வந்து ராசலீலை இருக்குல்ல, அந்தமாரி அது ஒரு லீலை. அது வந்து அதுக்குள்ளே நிறைய டீட்டெயில் நிறைய விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து பக்தர்களுக்கு புரியாது. அதெல்லாம் நான் டிவோட்டிக்கு பக்தர்கள் இல்லாதவங்களுக்கு புரியாது. ஈவன் பக்தர்களுக்கு கூட அது வந்து சில சமயத்தில் நம்மளுக்கு வந்து இதை புரியாது. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து கிராஜுவலாக ஸ்லோலி வந்து நீங்கள் ஆத்ம தத்துவத்தை வளர்த்துக்கணும். நீங்கள் ஆத்மா தத்துவத்தை வளர்த்துக்கிட்டா தான் நான் இந்த உடம்புல புரியும். அப்போ தான் இந்த லீலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும், இல்லைனா பண்ணாது. அதனால் இந்த பர்டிகுலர் இந்த லீலை எதுக்கு பண்ணுறேன்னா பிரபு, அந்த ஆத்மா அண்ட் பரமாத்மா ரெண்டு பேருக்கும் உள்ளான அந்த டிவோட்டி அந்த தூய்மை பக்தர்களுக்குள்ள பண்ணுறக்கூடிய அவங்க டீஸ் பண்ணி பார்க்குறதுல கிருஷ்ணருக்கு ஒரு இன்பம். அந்த லீலை செய்துக்காக இப்போ அவர் எப்படி சட்டை எடுக்கிறாரோ அதே போல் வெண்ணெய் எடுக்கிறாரு. அதே போல் யசோதா வந்து ஓட வச்சு டயர்டாக்குறாரு. அப்புறம் வந்து பாண்டவர்களை வந்து இது பண்ணுறாரு, டார்ச்சர் பண்ணுற வரைக்கும் விட்டுட்டு கடைசி வரைக்கும் அப்போ காப்பாற்றுறாரு. இது பகவான் வந்து அவர் வந்து டெஸ்ட் பண்ணுவார். அது பகவானுக்கும் பக்தர்களுக்கும் தூய்மை பக்தர்களுக்கும் உள்ள அந்த ரிலேஷன். இது நம்ம வந்து கொஸ்டின் பண்ண முடியாது. அது புரியாதவங்க பேசும்போது அது நம்ம வந்து ஒன்றும் செய்ய முடியாது. அது நம்ம விளக்கம் கொடுக்க முடியாது. பட் ஆஸ் அ டிவோட்டி நம்ம வந்து நம்மளுக்கு அந்த ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அது வந்து ஜீவாத்மா அண்ட் பரமாத்மா அந்த லீலை, அது நாட் ஜெண்டர். ஓகே பிரபு, வேற யாருக்கும் அடுத்து ஓகே அடுத்து ஆமாம்.
நான் தந்தை பெரியாராது மாதம் மாதாஜி நீங்கள் இப்போ இதை கேள்வியை கேட்குறீங்களா இல்லை வந்து ஒரு கருத்தாக சொல்கிறீங்களா அது? உங்கள் கேள்வி இருக்கா? கேள்வி இருக்கு. அது ஆ, ஆதிசங்கரர் பத்தி கேட்டேன். கேட்டுங்க. ஆதிசங்கரர் கிருஷ்ண மகாமித்யம் எழுதியிருக்காரு சொன்னீங்க. மகாத்மியம். அதே மாதிரி அம்பாள் பற்றியும் ஒரு பல ஆதிசங்கர் சமயத்தை ஆரம்பிச்சிடாமோ ஆமாம். எல்லாத்துக்குமே இந்த மாதிரி சகசரணங்கள் எழுதுனாலும் கிருஷ்ணர் இதில் வந்து இப்படி சொன்னீங்கல்ல, அதே மாதிரி மற்ற விநாயகர் பற்றி அம்பாள் பற்றி அவங்க சொல்லியிருக்கீங்கன்னா அது நீங்கள் வேறு சொன்னால் அதாவது நீங்கள் என்ன கரெக்டாக தெளிவாக கேட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதாவது அவர் எழுதியிருக்கிறாரு, ஓகே. அதில் உங்களுக்கு என்ன சந்தேகமா மாதாஜி? அது நம்ம படிக்காம தவறிட்டோம். மற்ற வந்து கோயிலில் வந்து அம்பாள் கோயில்லாம் லலிதா சகஸ்ரநாமம் வந்து ஆதிசங்கர் எழுதுனதுதான். ஆமாம். ஆனால் வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வகுப்பு வச்சு விளக்கம் சொல்லாததுனால நம்ம அதை தவறு எழுதணும். அதே மாதிரி நம்ம நிறைய விஷயம் அந்த ஆதிசங்கர் எழுதுறது தவறு எழுதணும். நீங்கள் சொல்றீங்க கிருஷ்ண மகாமித்யம் அவர் எழுதிருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்றது எனக்கு புதுமையாக இருந்துச்சு. அதான் மாதாஜி, இப்போ உங்களுடைய அதில் ஆதிசங்கராச்சாரியார் நிறைய எழுதியிருக்கிறாரு. கீதா மாத்மியம் எழுதியிருக்கிறாரு, லலித சகஸ்ரநாமம் எழுதியிருக்கிறாரு, நிறைய எழுதியிருக்காரு, நிறைய தேவதேவிகள் எழுதியிருக்கிறாரு. இப்போ உங்களோட கேள்வி எனக்கு என்னென்னு புரியல. என்ன கேட்குறீங்கன்னு கரெக்டாக கேட்டிங்கன்னா ஓகே, நான் எனக்கு வருது. இல்லை நீங்கள் சொல்கிறீங்களா, அது ஒரு கருத்தாக சொல்கிறீங்களா என்னது? ஓகே. இப்போ ஆதிசங்கராச்சாரியார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இங்கே பூமிக்கு வந்ததுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது. அதாவது பகவான் கிருஷ்ணர் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் தான் வந்து சிவபெருமான் கிட்ட போயிட்டு, சிவபெருமான் நீங்கள் எனக்கு எதிராக நீங்கள் பிரச்சாரம் பண்ணணும். அவர் தான் வந்து இது புராணத்தை புராணத்தில் இருக்குது. 19 ஒரு புராணத்தில் இருக்குது. அதில் எவிடன்ஸ் வச்சுருக்கிறேன். அது பகவான் வந்து என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு எதிராக ஒரு ஆள் பிரச்சாரம் பண்ணணும். அப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, யாரும் உங்களுக்கு எதிராக எப்படி? ஏன்னா எனக்கு எதிராக நீங்கள் பிரச்சாரம் பண்ணாதான் நான் நினைக்கிறத வந்து இங்கே வந்து நான் கொடுக்க முடியும். அப்போ தான் அந்த பிளாட்ஃபார்ம் கிடைக்கும். அப்போ எனக்கு எகெயின்ஸ்டாக ஒரு ஆள் பிரச்சாரம் பண்ணணும். அப்போ அவர் இது பண்ணி பார்க்கும்போது சிவபெருமானை செலக்ட் பண்ணி, ஏன்னா அவர் தான் வந்து தகுதியான ஆள். அப்போ சிவபெருமான் சும்மா சிவபெருமான் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் வந்து பகவானுக்கு சேவைன்னா அது எப்படிப்பட்ட சேவை இருந்தாலும் அதை செய்யணும். இப்போ ஒரு கோயில் இருக்குது, நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறீங்க, நான் நல்லா படித்ததுனால சம்பாதிக்கிறேன். இப்போ நான் வந்து டெம்பிள் பிரசிடென்ட், நான் உங்களுக்கு ஸ்கெடியூல் போடுறேன். நீங்கள் வந்து கம்பெனியில் பெரிய மேனேஜராக இருக்கலாம், இல்லை பெரிய இடத்துல இருக்கலாம். மற்றது இந்த வாரம் ஸ்கெடியூல் உங்களுக்கு தொழிலாளர் கழுவுறது, 2 தொழிலாளர் கழுவிடுங்க, மேலே தொழிலாளர் கழுவிடுங்க, கழுவிடுங்க சொல்கிறேன், உதாரணம் சொல்கிறேன் நான். அப்போ நான் ஒருத்தர் சொல்லும் போது, பிரபு நான் எவ்வளோ டெம்பிளுக்கு இவ்வளோ கொடுக்குறேன், நான் போய் எப்படி கழுவுறது? நீங்கள் வேறு ஆள் இது பண்ணுங்கள், வேறு எதுவும் சொல்லுங்கள், நான் வந்து குக்கிங் பண்ணுறது அது பண்ணுறது நான் செய்கிறேன். பகவான் சேவை அது என்ன சேவையாக இருந்தாலும், அந்த ஆர்வி சேவையாக உள்ளுக்குள்ள சேவை இருந்தாலும் சரி, அது டெம்பிள் கிளீனிங்காக சரி, அது டொய்லெட் கிளீனிங்காக சரி, சேவை இது எல்லாமே சேவையில் வேறுபாடு கிடையாது. அப்போ சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, பகவானுக்கு கஷ்டமான சேவை கொடுத்துருக்கிறாரு. அதாவது அதுக்கு எதிராக பிரச்சனை யாருமே இஷ்டம் இல்லை, வரலாற்றில் யாரும் செய்யலை. அவர் என்ன பண்ணுறாரு, பகவான் சொல்கிறார் எனக்காக இந்த சேவை செய்யணும். தென் சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, பகவானுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அவர் பூமியில் இறங்குறாரு. அவர் தான் வந்து ஆதிசங்கராச்சாரியார். ஆதிசங்கராச்சாரியார் இந்த பஜகோவிந்தம் கீதா மாத்மியம் கொடுத்தது ஸ்டார்டிங் இல்லை, அவர் கடைசியாக இந்த லீலையை முடிச்சு போகும்போது தான் இதை கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணான்னா, நிறைய டெமிகாட்ஸ், நிறைய தேவதேவ வழிபாடு தான் பரவாயில்ல. நம்ம கூமுற வழிபாடு எல்லாமே ஆதிசங்கராச்சாரியார் தான் வந்து விதைச்சிட்டு போனார். ஏன் அவர் எல்லாத்தையும் வந்து இது பண்ண சொன்னார், நம்ம ஏன் கிருஷ்ணன் சொன்னார்னா, மக்கள் வந்து பல வகையான குணத்தில் இருக்கிறாங்க. சில பேர் சத்துவ குணம், சில பேர் ரஜோ குணம், சில பேர் தமோ குணத்தில் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் வந்து ஒரே ட்ராக்கில் கொண்டு வந்து முடியாத சாத்தியம். ஒன்று வருவாங்க, இல்லை விட்டுட்டு போயிடுவாங்க. எல்லாத்தையும் வந்து வழிபாட்டுக்குள்ளே, அதாவது வந்து டிவோஷனுக்குள்ளே உட்கார வைக்கணும், அவங்க மூடை பொறுத்து. அப்போ சில பேர் வந்து சத்துவ குணத்தில்னா விஷ்ணு வழிபாட்டில் இருப்பாங்க, சில பேர் தமோ குணத்தில்னா வந்து கொஞ்சம் கீழே வழிபாட்டில் இருப்பாங்க. அதாவது கொஞ்சம் ஒரு வழிபாடுக்குள்ளே எல்லாத்தையும் பிளாட்ஃபார்ம் பண்ணி வைக்கணும். அப்போ அந்த மாரி வச்சுட்ட பிறகு எல்லாரும் ஒரு ட்ராக்கில் போவாங்க.
பிறகு அவர் வந்து என்ன பண்ணுவார், ஒரு ஒரு காலகட்டத்தில் அவர் வந்து அழகாக வந்து கொண்டு பண்ணி ஆதி சங்கராச்சாரியார் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வந்து மத்வாச்சாரியார், அப்புறம் ஒரு ஆச்சாரியர் வந்து அப்புறம் கிடைச்சா கிருஷ்ணரே கிடைச்சா சைத்தன்யம். அப்புறம் வந்து அந்த கொன்க்ளூஷன், வாழ்க்கையோட கொன்க்ளூஷன் வந்து என்னது, இந்த கிருஷ்ண பக்தி கொடுக்கறதுக்காக தான் அவர் இந்த ட்ராக்கை வந்து செய்கிறார் அவர். அப்போ ஆதி சங்கராச்சாரியார் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எல்லா வழிபாட்டுக்கும் எல்லா வகையான மந்திரங்கள், எல்லா வகையான ஸ்தோத்திரம், எல்லா வகையான சகஸ்ரநாமம் எல்லாத்தையும் செஞ்சிட்டாரு. அவருக்கு வந்த வேலையை எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. அதாவது உங்களோட மனசுக்குள்ள இருக்கிற கேள்வி வந்து என்னதுன்னா, நான் சொல்கிறேன் கரெக்டாக இருக்கா பாருங்க. அதாவது அவர் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. அதில் வந்து இந்த கீதா மாத்தியமும் இருக்குது. அப்போ நம்ம இது மட்டும் தான் நம்ம படிக்கிறோம், ஏன் நம்ம அதெல்லாம் நம்ம படிக்கல? அதானே கேட்குறீங்க நீங்கள்? பிடிச்சிட்டுனா ஏன் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க? அதையெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம் தானே. ஏன் நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணோன்னா, அவர் கிருஷ்ணர் சிவபெருமான் அனுப்பும்போது சிவபெருமான் வந்து அவர் செய்யறதுக்கு வந்தார்ல, கிருஷ்ணன் கொடுத்த செய்ய வந்தார். என்ன செய்ய வந்தார்? எதிராக பிரச்சாரம் பண்ண வந்தார். எதிரானா கிருஷ்ண பக்திக்கு டேரக்டாக வர மற்ற வழிபாட்டு கூட வந்தார். அப்போ எழுதின சாஸ்திரம் தான் இது எல்லாமே. அதுக்குன்னு இது தவறு கிடையாது, இதையும் படிக்கலாம். ஒரு தேவதைக்கு உண்டான எல்லாம் பவரான உள்ளது தான், படிக்கலாம். ஆனால் அவர் இந்த லீலையை ஆதி சங்கராச்சாரியை முடிச்சுட்டு, ஆதி சங்கராச்சாரியா 8 வயசுல சன்னியாசம் எடுத்தார். சிறு வயசு சன்னியாசம் எடுத்தது ஆதி சங்கராச்சாரியா தான். ஏன்னா எங்கள் அம்மா கல்யாணம் பண்ண சொன்னாங்க. அம்மா நான் வந்ததே வேறு வேலைக்கு வந்திருக்கேன், என்னை விட்டுட்டு நான் வேலை பண்ணேன். இல்லை நீ கல்யாணம் பண்ணியா, நீ வாரிசு என்ன பண்ணேன். அப்போ என்ன ஆச்சு, அந்த லீலையில் வந்து அவர் போய் ஒரு கோயில் குளத்தங்கரில் மாட்டிக்குவார். அந்த கீழே வந்து அந்த கொக்கடையில் பிடிச்சிரும், அந்த முதல்ல காலை பிடிச்சிரும். அப்போ அவரால் நினச்சி வர முடியும். ஆதி சங்கராச்சாரியா என்ன பண்ணுறாரு, ஊர் மக்கள் குமிஞ்சிருச்சு, அது வரைக்கும் அப்படி வெயிட் பண்ணுறாரு. அவங்க அம்மா வராங்க, ஐயா மவனே உன்னை காப்பாற்றுவேன், நான் இதை கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிடுவேன், இந்த முதல்ல கொஞ்சம் சாப்பிடுச்சிடுவேன். அந்த முதல்ல கடிச்சு இருக்கும். நீ சொல்லு, இப்போ நான் மேலே வந்துட்டு நான் வரேன், வந்தேன்னா என்னை கல்யாணம் பண்ண சொல்லக்கூடாது, நான் சன்னியாசி எடுக்க போகிறேன். இல்லை நான் வந்து நீ சன்னியாசி நீ கல்யாணம் பண்ண வேணா, நான் இப்படி முதலோடு போயிடுறேன், உனக்கு நான் வேணுமா இல்லை கல்யாணம் பண்ணுமா கேட்குறாரு. ஏன் நீ வந்தால் போதும்னு சொல்லிட்டாரு. அப்போ மேலே வந்தவங்க சன்னியாசி எடுத்துட்டாரு. ஆதி சங்கராச்சாரியர் சாதாரணம் கிடையாது. ஆதி சங்கராச்சாரியார் வந்து டூப்ளிகேட் சொல்லி ஒரு குரூப் வந்தாங்க. இவர் என்ன நிறைய மேஜிக் பண்ணுவார், நிறைய சாகசம், நிறைய வகையான அந்த பிளாக் மேஜிக் நிறைய விஷயம் செஞ்சார். ஏன்னா அவர் சாக்ஷாத் சிவபெருமான். அவர் தொண்டையில் வந்து இது வச்சுருக்காரு, என்னது அந்த விஷம் இருக்குது, ஆழகால விஷம், அதனால நீலகண்டா. அப்போ அவரால் என்ன பண்ணுவார், அவர் வந்து அவரை டூப்ளிகேட், இது ஆதி சங்கராச்சாரியர் டூப்ளிகேட் நிறைய பேர் சொல்லுவாங்க, இவர் போலின்னு. அப்போ யார் அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு இரும்பு ரோடு இருக்குல்ல, அந்த இரும்பு ரோடை வந்து அவர் ஃபுல்லாக வந்து அதை மெல்ட் பண்ணுவாங்க. ஃபுல்லாக வந்து அப்படியே இரும்பு ரோடு ஃபயர் பண்ணி ஃபுல்லாக மெல்ட் ஆகிடும். அப்போ அந்த மெல்ட் ஆகினா அந்த இரும்பு ரோடு, அந்த தண்ணியுமே இருக்கும், அந்த இரும்பு ரோடு குத்திக்கும் எத்தனை டிகிரி செல்சியஸ், அது அப்படி ஆதி சங்கராச்சாரியர் குடிப்பார். குடித்து உள்ளே போய் அதுக்கப்புறம் வந்து அவர் நோமலாகிடுவார். இப்போ என்னை டூப்ளிகேட் சொல்கிறேன், யாருன்னு குடி சொல்கிறேன்னு, யாரும் போய் குடிக்க மாட்டாங்க. இது ஆதி சங்கராச்சாரியார் சாட்சாத் சிவபெருமான். அப்போ அவர் என்ன பண்ணுவார், அது கடைசியாக வந்து அவருக்கு வந்து வேலையெல்லாம் முடிக்கிறதுக்காக தான் எல்லா சாஸ்திரமும் எழுதினார். ஆனால் கடைசியாக அவர் ஐயோ நான் பகவானுக்கு ஒன்றுமே செய்ய போகிறேன்னு சொல்லி அந்த கேரக்டர்லேருந்து வெளியாகி தான் சிவபெருமான் பக்தனாக இருந்து அப்போ கொடுக்கப்பட்டது தான் பஜ கோவிந்தம் அண்ட் கீதா மகாத்மியம். அதனால் அதுதான் சிவபெருமான் வந்து அவர் வந்து உண்மையான ஒரிஜினலாக பக்தராக இருந்து சொன்னது. அவர் வந்து கொடுத்த சேவையெல்லாம் முடிச்சிட்டாரு. கடைசியாக சொன்னதான் கீதா மகாத்மியம் என் பஜ கோவிந்தம் 3 ஸ்தோத்திரம் ஒன்று இருக்குது. அதனால தான் சிவபெருமான் கொடுத்த இந்த இதை வந்து நம்ம ரொம்ப நிறைய விஷயம் பேசுகிறோம். அதனால் மற்ற எழுதுனா தவறு கிடையாது, அது எல்லா தேவதைகளுக்கும் உண்டான தனித்தனி ஸ்தோத்திரம் இருக்குது, அதையும் படிக்கலாம் அவங்களுக்கு, அது அவங்களுக்கு உண்டான திருப்தி கொடுக்கும். ஆனால் அல்டிமேட் வந்து பார்த்திங்கன்னா பகவான் கிருஷ்ணர் அடையணும், அதுக்கு சிவபெருமான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதுதான் பஜ கோவிந்தம் அண்ட் கீதா மகாத்மியம். அதனால அதை வந்து கொஞ்சம் நம்ம வந்து தூக்கி வச்சு பேசுகிறோம். அதான் மற்றது எனக்கு கிடையாது மாதாஜி. ஓகே, புரிந்ததா? அடுத்த கேள்விக்கு மாதாஜி. எவ்ரிவன் கேனாட் மாதாஜி, எவ்ரிவன் கேனாட். துளசி மாலை ஏன் போடணும்னா, துளசி மாலை வந்து ஓன்லி டிவோட்டியாக ஆகணும் மட்டும்தான் கிடையாது. இது துளசி மாலைக்கு வந்து என்னதுன்னா, இது பேர் என்னது, துளசி மாலை ஓகே. ஆனால் இதுக்கு ஒரு பேர் இருக்கு, என்னது, கந்தி மாலா. கந்தி மாலா, வாட் இஸ் மீனிங் கந்தி மாலா? கந்தினா வந்து கந்தினா இதான் நீலகண்டா, கண் சொல்லல, கண்டானா இந்த கழுத்து, ஓகேவா? இந்த மாலையை நம்ம போகிறதுக்கு காரணம் வந்து என்னதுன்னா,
ஃபர்ஸ்ட்டு துளசி மாலை போடும் போதே நீங்கள் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் சைவமாக இருக்கணும். ஓகே, சைவமாக இருக்கணும். நீங்கள் ஆஃபரிங் பண்ணி சாப்பிட்றீங்களா, அதெல்லாம் ரெண்டாவது. சைவமாக இருக்கணும். துளசி மாலை போடும் போது சைவமாக இருக்கணும். பிறகு இந்த கண்டி மாலை இங்கே போகிறதுக்கு காரணம் என்னதுன்னா, இந்த தொண்டை இருக்குல்ல, இந்த கண்டி இருக்குது, இந்த தொண்டை இருக்குது, அந்த தொண்டைக்கு உள்ளேருந்து வரக்கூடியது என்னது, இங்கேருந்து வரக்கூடியது என்னது, சுவாசங்க வருது, இங்கே வரக்கூடியது பேச்சு, சவுண்டு. இங்கேருந்து வரக்கூடியது கிருஷ்ணனோட நாமமாக தான் இருக்கணும், கிருஷ்ணனை பற்றி தான் இருக்கணும். தென் அங்கேருந்து உள்ளே வரும்போது என்ன வரும், சாப்பாடு, அதான் உணவு, ஃபுட்டு. இங்கேருந்து உள்ளே வரக்கூடியது பார்த்திங்கன்னா அது கிருஷ்ண பிரசாதமாக தான் இருக்கணும். இது அந்த கேட்டு மாதிரி, டோல் கேட் மாதிரி இருக்குது. இதுக்கு பார்த்தா கண்டி மாலை. நிறைய பேருக்கு அது தெரியுது இல்லை. கண்டி மாலை இந்த டோல் கேட் மாதிரி. இங்கேயே வெளியே வரும்போது அது கிருஷ்ண பற்றி தான் வரணும். அது வெளியிலேருந்து உள்ளே போகும்போது அது பல விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே பார்த்திங்கன்னா இல்லாமல் அது கிருஷ்ண பிரசாதமாக தான் இருக்கணும். கிருஷ்ண பிரசாதம் உள்ளே போகணும், கிருஷ்ண பற்றி பேசணும். கிருஷ்ண பிரசாதம் உள்ளே போகணும், கிருஷ்ண பற்றி பேசணும். இதான் அந்த டோல். அதோடு சேர்த்து இன்னொருக்கு பதில் சொல்கிற மாதிரி, சில பேர் 1 ரவுண்டு போட்டிருப்பாங்க, சில பேர் 3 ரவுண்டு போட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் புதுசாக வரீங்க, பிகினிங்கில் இருக்கீங்க, எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க. பிறகு பார்த்துக்கிட்டிங்கன்னா சைவமாக ஆகிட்டீங்க, சொல்லி ஜெபம் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு மாலை போடலாம். நீங்கள் செய்ய மாட்டீங்கன்னா 1 மாலை போடலாம். இந்த 1 மாலைக்கு அர்த்தம் என்னது, கிருஷ்ணர் சொல்லி அர்த்தம். 1 மாலைன்னா பகவான் கிருஷ்ணர்னு அர்த்தம். இனிஷியேஷன் எடுத்த பிறகு 3 போடுறாங்க. 3க்கு என்ன அர்த்தம், ட்ரை பண்ணுறீங்களா? கிருஷ்ணன் துளசியா? கிருஷ்ணர் ஒன்று குரு ஒன்று நம்ம. இதுதான் இந்த 3க்கு அர்த்தம். அதாவது கிருஷ்ணர், குரு, நம்ம. ஓகேவா? இதான் 3. ஓகே. அதே போல் பிராமின் எடுத்துட்டிங்கன்னா, பிராமின் எடுத்து பூநூல் போட்டிங்கன்னா அந்த நூல் பார்த்திங்கன்னா 6 இருக்கும். ஓகே. அது என்னென்னா 5 பஞ்ச தத்துவா, 1 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன். ஓகே. அது அர்த்தம். அண்டர்ஸ்டாண்ட் மாதாஜி? அதனால் துளசியோட மீனிங் என்னன்னா, துளசி மாலைக்கு என்னென்னா கண்டி மாலா. அது இந்த தொண்டைக்கு ஏன்னா இங்கேருந்து வரக்கூடியது கிருஷ்ண பற்றியாக இருக்கணும். அதுக்கு இந்த துளசி மாலை ரொம்ப அவசியம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். உள்ளே எதுவும் வரும்போது அது கிருஷ்ண பிரசாதமாக இருக்கணும். அப்போ இந்த உடம்புக்கு எல்லாம் போகிறது பார்த்தீங்கன்னா எல்லாம் இங்கேயும் தான் போகுது. அதுக்கு தான் கண்டி மாலை, துளசி மாலை. இது பேர் துளசி மாலை தான், ஆனால் ஸ்பெஷல் பேர் கண்டி மாலா. கே ஆரம்பிக்கும். பிரபு ஓகே பிரபு? ப்ரோ உங்ககிட்ட எது கேள்விலாம் இல்லை எதுவுமே? ஒரு நிமிஷம் பார்த்துச்சு அவங்கக்கிட்ட ஏதோ ரொம்ப நேரமாக நான் மறைமுகமாக நான் அங்கங்கே போயிட்டுருக்கேன். நீங்கள் 2 பேரும் யாரும் கேள்வி கேட்கல. ரொம்ப எதிர்பார்த்தேன் நீங்கள் தான் அடிப்பீங்க மதக்கோள். கொஞ்ச நேரம் இப்போ மாதிரி துன்பத்தையே தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. துன்பம் எப்போதான் முடியும் பிரபு? இதுக்கு நான் பல வாட்டி ஆன்சர் சொல்லிட்டேன். கிருஷ்ணா பற்றி துன்பம் கண்டிப்பாக இருக்கணும், அப்போ தான் பகவான் நினைக்க முடியும். இல்லை பகவான் கண்டிப்பாக பார்ப்பாது, அது கவலைப்படவே படாதீங்க. நீங்கள் உங்கள் கடமையை கண்டிப்பாக செய்யுங்க. ஓகே பிரபு. கேள்விகள் யாரோ கேட்டார், சொல்லுங்க. அது ஒரு நிமிஷம் சொல்லுங்க. நல்ல தரமான கேள்வி கேளுங்க. பிரபு ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு கதை சொல்லிக்கிங்க, அந்த கூர்ம அவதாரத்தில் பார்க்குற கடைவாங்க பிரபு. கடையிறப்ப பலி மகாராஜா தான் முன்னுக்கு இருந்து கடைஞ்சாருன்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் பிரகலாதனே நரசிம்ம அவதாரம் அப்போ தான் பிறந்திருக்காரு, 5 வயசு ஆகுது. அப்போ எப்படி பிரபு பலி மகாராஜா கூர்ம அவதாரம் அப்போ இருப்பார் பிரபு? அந்த டைமிங் கேட்குறீங்க. பலி மகாராஜா என்ன கேட்டீங்க? பலி மகாராஜா தான் கூர்ம அவதாரத்தில் இருக்கிறப்ப அந்த அசுரர்கள் தலைவராக முன்னுக்கு இருந்து கடைவார்னு சொன்னீங்க. நோ அப்படி சொல்லியிருந்தா தவறு. அது பலி மகாராஜா அசுர குலத்தில் வந்தார். ஓகே பிரபு. அங்கே கடையும் போது பலி மகாராஜா அங்கே கிடையாது, அசுர டீம் இருக்குது. பலி மகாராஜா பிறகு வராரு. அப்படி சொல்லியிருந்தேனா? அப்படி சொல்லியிருந்தா கண்டிப்பாக தவறு பிரபு. அது அப்படி சொல்லியிருந்தா கண்டிப்பாக தவறு. அது அதாவது அந்த பாடல்கள் கடையும் போதே இங்கே தேவர்கள், இங்கே அசுரர்கள். அப்போ அசுரர்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த அசுரர்கள் இது கடையும் போது அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அந்த அமிர்தெல்லாம் கிடைக்கும். ஓகே பிரபு. அதுக்கப்புறம் தான் பலி மகாராஜாலாம் வராங்க. அதுக்கப்புறம் தான். எஸ். ஓகே பிரபு. பட் டைமிங்கே சில சமயத்தில் நான் தவறாக சொல்லியிருந்தேன், அது ஒரு சாரி.
பட் இதை பற்றி டீட்டெயிலாக நான் வந்து கரெக்டாக வேணால் நான் வந்து செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் டிஃபர் பண்ணிவிட்டு நான் வந்து வேணால் செக் பண்ணி சொல்கிறேன் நான். ஓகே பிரபு, வெரி குட். Ah. Shravanam is most important thing in Bhakti path. Yes. Shravanam. How about deaf people? They cannot hear. How they will progress in Bhakti path? பை ஐஸ் மதஜி விஷன் பகவானுக்கு நீங்கள் வந்து சென்சஸ் நமக்கு 5 இருக்கு. They cannot. Ah. The stories all they cannot hear. ஓகே மதஜி, நம்மளுக்கு 5 சென்சஸ் இருக்குது, 5 சென்சஸ் இருக்குது. ஓகே மதே, எனிதிங் பை எனி சென்சஸ் மதஜி பகவான் நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுக்கலாம். இப்போ நீங்கள் உண்மையிலே இப்போ அதாவது நம்ம பை பர்த் நம்ம கேட்க முடியாது, பகவானுக்கு தெரியும். அப்போ பகவான் என்ன பண்ணுவோம், வேறு சோர்ஸ் வேறு இது மூலியமாக அவர் கருணை கொடுப்பார், மெர்சி கொடுப்பாரு. நீங்கள் பார்க்கும்போது மெர்சி கொடுப்பாரு. மேபி நீங்கள் உங்களால் சான் பண்ண முடிஞ்சா, மேபி இந்த முடியாதவங்க பேச முடியாது, கரெக்டாக ஸ்பீக்கிங் பண்ண முடியாது. மேபி பார்க்குற மூலியமாக, பிரசாதம் மூலியமாக, அது மூலியமாக கருணை கிடைக்கும், சேம் லெவல் கருணை. ஆனால் உங்களுக்கு காது இருக்குது, ஆனால் நம்மளே வந்து இதாகிடும்னா தென் அது வந்து அவர் ஒன்றும் பண்ண மாட்டார். ஓகே சரி, லாஸ்ட்டாக ஒரு கேள்வி வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக உங்களுக்கு கேள்வியா இருங்க மதியே, வேறு யாராச்சும் இருக்கா? வேறு யாராச்சும் கேள்வி இருக்கா? கேட்காதுங்க. ஓ சரி ஓகே மதிஜி கேளுங்க மதிஜி. கொஞ்சம் சத்தமா. இந்த இந்த சண்டே எதுக்கு வந்து கேட்குறீங்க? இல்லை மதி, ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஏன்? ஏன்னா எல்லாரும் வந்து இப்போ டிமாண்ட் ஆகிட்டாங்க, எல்லாரும் வந்து அசுரனாக ஆகிட்டாங்க, எல்லாரும் கேரக்டர் மாறிடுச்சு. இந்த கேரக்டர் அப்படியே தூக்கிட்டு கழிவுத்து விட்டிங்கன்னா கழிவுக்கு அப்படியே வந்து நாசமாக போயிடும். பகவான் நினைக்கிற பிளான் செய்ய முடியாது. அப்போ இவங்க எல்லாத்தையும் வந்து போட்டு தள்ளணும். எப்படி தனித்தனியாக போய் சாவடிக்க முடியாது, அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்போ எல்லா வில்லனையும் ஒரே இடத்துல குமிக்கணும். படத்தில் நடக்குதுல, படத்தில் சீனாக செய்கிறாங்க, எல்லா வில்லனையும் ஒரே இடத்துல வர செய்கிறாங்களே, இந்த கிருஷ்ணன் அப்படியே செஞ்சுட்டாரு. உலகத்தில் எல்லா வில்லனையும் என்ன பண்ணணும், ஒன்றா வர வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், இங்கே ஒரு ட்ராமா பண்ணணும். அதனால தான் வந்து பஞ்ச பாண்டவர்கள் இவங்க எல்லாமே வந்து சண்டை வர வச்சு இவங்களுக்கு வனவாசம் போக வச்சு இவங்க வந்து போயிட்டு வந்த பிறகு இவங்க வந்து திருப்பி வந்து அந்த அஞ்சு நிலத்தை கேட்பாங்க. 5 பேருக்கு உரிமை கேட்பாங்க, கொடுக்க முடியாது. கண்டிப்பாக சண்டை, ஏன்னா துரியோதன மேலே ரொம்ப நம்பிக்கை இந்த கிருஷ்ணர். ஏன்னா எப்படியும் வாய் விட்டுருவான், எப்படியும் சண்டையை வர வைப்பான். அதனால் கண்டிப்பாக சண்டை வரும். சண்டை வந்தோன்னா அவங்கவுங்க கேங்கை போய் சேர்ப்பாங்க. அதனால் துரியோதனன் எல்லா இடத்துலையும் போயிட்டு ஆள் சேர்த்தாரு, இவங்க சைடு ஆள் சேர்த்தாங்க. அதனால் கிருஷ்ணர் பிளான் என்னென்னா கலியுகம் வரப்போகுது. இப்போ இங்கே நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து அசுர மென்டாலிட்டியில் இருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி நான் கலியுகத்தை பூச ஆரம்பிக்கணும். அதுதான் பகவானோட ஒரே மோட்டிவ். அட் சேம் டைம் பகவத்கீதை நாலேஜ் கொடுக்கணும், தென் பாகவத புராணம் கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும், இவங்க எல்லாத்தையும் அழிக்கணும்னா நிறைய இடத்துக்கு போகணும். அஃப்கோர்ஸ் பகவான் நினச்சாருன்னா ஒரே இடத்துல முடிச்சிடலாம். பட் வந்து என்னென்னா அது எல்லாத்தையும் ஒரே இடத்துல அசம்பிள் பண்ண வைக்கிறதுக்கு தான் இந்த லீலை. அவர் வேலை அதுதான் பகவத்கீதையில் 11ஆம் சாப்டர்ல சொல்லிட்டாரு, நீ என்ன அர்ஜுனா அம்பு விட்டு சாவடிக்கிறது, நான் ஆல்ரெடி அவங்க எல்லாத்தையும் சாவடிச்சிட்டேன். நீ ஜஸ்ட் நிமித்த மாத்திரம், நீ சும்மா அம்பு மட்டும் குத்து, சவுண்டு எஃபெக்ட்லாம் நாங்கள் போட்டுக்கிறோம், அவ்வளோதான். அவர் ஒன்றுமே இல்லை. அவர் ஆக்சுவலி அப்படி சொல்லக்கூடாது. எப்படின்னா அவர் வந்து எப்படின்னா அங்கே வந்து அவர் ஜஸ்ட் ஒரு பொம்மை மாதிரி தான் அர்ஜுனன். கிருஷ்ணர் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. ஜஸ்ட்டு போய்ட்டு அங்கே போய்ட்டு அப்படியே இது பண்ண வேண்டியதான். அதாவது சின்ன பிள்ளைங்க வந்து அந்த அல்ஃபபெட் வந்து எழுதுனா நம்ம டாட்டாக போடுவோமே, அது மேலே எழுதுனேன். அந்த பேபி என்ன நினச்சுன்னா நம்ம தான் எழுதுறோன்னு. ஆனால் ஆல்ரெடி வந்து அந்த டாட் நம்ம போட்டு வச்சுட்டாங்க. அதை கிருஷ்ணன் எல்லாம் டாட்டு போட்டார். இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சு நினைக்கிறேன் வந்துச்சு. ஓகே வந்து அதனால் வந்து சரி, யாராச்சும் கேள்விகள் இருக்கா? வேறு எதுவும் மனசுக்குள்ளே இருக்குது அப்படின்னு எதுவும் இருக்கா? எதாவது டக்குன்னு ஷார்ட்டாக முடிச்சிடுவேன் நான். லாஸ்ட் சான்ஸ் அதுக்கும் இருக்கா? ஓகே ப்ரோ. ஸோ இப்போ ஒரு பக்தர் வந்து இனிஷியலாக எடுத்தார். ஸோ அவங்க இப்போ வந்து ப்ரொசீஜர் எல்லாம் ஃபாலோ பண்ணி நல்லா பக்தி சேவைலாம் முடிச்சாரு, நல்ல தானங்கள்லாம் நல்லா இருக்கு. ஆனால் இருந்தாலும் வந்து வீட்டில் அப்படின்னா, ஆனால் அவரோட தொழில் வந்து அதாவது ஒரு மார்க்கெட்டில் வந்தாங்கன்னா ஒரு
சர்வீஸ் தொழிலில் இப்போ மீன் வியாபாரம் அப்படின்னு வேறு யாரும் ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்போ இந்த அவர் வந்து பக்தி அவர் பூர்த்திக்கு எடுக்கும்போது எல்லாமே வந்து அவர் வந்து மாமிசாவில் ஃபுல்லாக செய்ய ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதனுடைய தாக்கம், இதனோட பிரச்சனை வந்து எப்படி வந்து வர்த்திக்கிறது, வேறு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்றது பக்தியில் தெரியும், எல்லாத்துக்கும் வர்றது தெரியும். ஸோ இதை வந்து எப்படி நீங்கள் அதுக்கு அது பக்தி நம்ம வந்து வேறு அது எப்படி அது இது இந்த கேள்வி முதலே வந்துருந்துச்சா? இல்லை கொஞ்சம் சிம்பிளாக கொடுத்துருங்க. அதான் சிம்பிளாக. அதாவது குரூப்பு கேட்குற கேள்வி வந்து என்னென்னா, உள்ளுக்குள்ளே கிருஷ்ண பக்திக்கு வந்துட்டோம், எல்லாம் ஃபாலோ பண்ணுறோம், ஆனால் தொழில் வந்து ஒன்றும் வந்து பாவகரமான தொழில் இருக்குது. அப்போ அது எப்படி வந்து அது என்ன ஆகுறது அந்த அந்த கேஸு? கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன ட்ராப்பு விஷமாக இருந்தாலும் அது விஷம்தான். அது பெரிய ட்ராப்பு விஷமாக இருந்தாலும் விஷம்தான். நான் கொஞ்சோன்னு குடிக்கிறேன், அது உடம்புக்கு ஒன்றும் ஆகாது, நிறையா குடிச்சுன்னா நிறையா ஆகணும், அப்படி கிடையாது. நான் இங்கேருந்து உட்காந்து நான் வந்து எதுவும் போய் பேசக்கூடாது, இங்கேருந்து நான் உண்மையை தான் பேசணும். ஏன்னா அங்கே உள்ளுக்குள்ள ஒரு பெரிய பாஸ் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஓகே, அதனால் இந்த வியாசனத்துக்கு நியாயமான பதில் நான் சொல்லணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக வந்து அது பாவம் தான். அது கண்டிப்பாக வந்து முடிஞ்ச வரைக்கும் அது கொஞ்சம் நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து மாற்றி அமைக்கணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி உள்ளுக்குள்ள வந்தாச்சு. போலீஸ் ட்ரெயினிங்கு வர்றதுக்கு முன்னுக்கு நம்மளுக்கு ஃபிட்டாக இல்லாமல் வேணால் இருக்கலாம். உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உள்ளுக்குள்ள வந்தாச்சு, வந்துட்டோன்னா ஒருவேளை உள்ளுக்குள்ள போலீஸ் ட்ரெயினிங் உள்ள பண்ணிட்டோன்னா நம்ம டக்குனு என்ன பண்ணுவோம், சாப்பாடெல்லாம் மாற்றுவோம், முட்டை குடிப்போம், அது குடிப்போம், அப்புறம் என்னென்ன பண்ணோம், ஜிம்முக்கு போவோம். அதை விட கொஞ்சம் ஃபிட் ஆகிறதுக்கு, அதாவது உள்ளே வந்தாச்சு, உள்ளுக்குள்ளே ஃபிட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நம்ம முயற்சி பண்ணணும். மற்றபடி வந்து இதுக்குள்ளே என்ன ரூல்ஸோ அதை ஃபாலோ பண்ணணும், இல்லைன்னா அது கொஞ்சம் தவறு தான். ஓகே வருவோம். டவுட் தான். இப்போ ஜெகநாத் பூரி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அங்கே உள்ள வாழ்றவங்கெல்லாம் வந்து நான் வந்து ஃபிஷர்மேன் உண்மையாக. ப்ரோ, மீனே விற்குவாங்க. சரி, அவங்க எப்படி பிரபு ஜெகநாத்தை வந்து கிருஷ்ணாவோட வந்து அசோசியேட் பண்ணுறாங்க? அவங்க தொழிலே வந்து அந்த மீன் தானே, எப்படி அவங்களால வந்து ஜெகநாத் பிடிக்க முடியுது, தொட முடியுது, இது பண்ண முடியுது? நல்ல கேள்வி, எல்லாம் ஃபயரான கேள்வி இப்போ தான் இருக்குது லாஸ்ட். ஆமாம், அதாவது ஃபிஷர்மேனு நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாபிரபு லீலையில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷர்மேன் தான் மகாபிரபு காப்பாற்றுவார். ஏன்னா மகாபிரபு தண்ணிக்குள்ள விழுந்துருவார், அவர் மீன் பிடிக்க போகும்போது தான் மீன் கழுவாது. ஓகே, அது வந்து தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த ஃபிஷ்ஷை வந்து பிடிக்கிறதா இருந்தாலும் பகவானுக்கு வந்து ஃபிஷ்ஷோ இல்லை வந்து மனிதனோ ஹியூமன் பீனோ ரெண்டுத்துக்கும் அவருக்கு வேறுபாடு கிடையாது. ரெண்டுக்குள்ளே இருக்கிறது ஆத்மா தான். நாளைக்கு நீ ஃபிஷ்ஷாக போகலாம், அவன் மனுஷனாக வரலாம். அதனால் வந்து ஒரு உயிரை வந்து எடுக்கும் போது அது வந்து அதோடைய டிஸ்டர்ப் பண்ணி எடுக்கும்போது அது பாவம் தான் கொடுக்கும். அது வந்து கண்டிப்பாக அதுக்குண்டான இது இருக்குது. நான் கண்ணாலே பார்த்துருக்கேன், ஜெகநாத் பூரி போகிற வரிசையில் சில கடைகளில் நீங்கள் கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா அங்கே சில இடத்துல ஃபிஷ்ஷாக வைப்பாங்க. அதனால தான் நீ பார்த்தீங்கன்னா என்றைக்கும் வந்து சாதுனா அங்கே இருக்கவங்க எல்லாருமே சாதுன்னு கிடையாது. அது நம்ம வந்து கொஞ்சம் பக்தரோடு சேர்ந்து பிறகு நம்ம இந்த மாதிரி நாலேஜ் கிடச்சிட்டு பிறகு அதுக்கப்புறம் நம்ம அந்த விஷயம் தெரிஞ்சிட்ட பிறகு அப்போ தான் நம்ம அசோசியேட் பண்ணோம் யார்கிட்ட இருந்தாலும். அதனால் அவங்க ஃபிஷ்ஷை பிடிக்கிறது எல்லாம் வந்து அது வந்து கண்டிப்பாக வந்து அது சீன்ஃபுல் ஆக்டிவிட்டி தான் வருவோம். ஆனால் அவங்க வந்து கிருஷ்ணா அந்த இது ஆனால் அந்த டெம்பிள் வந்து அவங்களோட அசோசியேஷன் இருக்காங்க? இல்லை, இருக்காது. டெம்பிளில் வந்து அசோசியேஷன் இருக்காது. அவங்க வந்து என்னென்னா அந்த ஃபிஷ் பிடிக்கிறவங்க வந்து அந்த டெம்பிளில் வந்து எந்த அசோசியேஷன் இருக்காது. ஆனால் ரத யாத்திரை வரும்போது அதில் வந்து தொடுவாங்க கிருஷ்ண, அது வந்து ஜெகநாதம், அது வேறு வகையான ரூல்ஸ் ரெகுலேஷன் அது வேணா இருக்கும். பட் வந்து அங்கே இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து அந்த பரம்பரை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ பானை செய்யணும், பானை சேருவாங்க, குக்கிங் பண்ணோம், குக்கிங் சேருவாங்க. அவங்க வந்து கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க வந்து அவசியமாக இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த இது அவங்க செய்கிறனால, ஆனால் பாவம் நிச்சயம் பாவம் தான் வருவோம். கண்டிப்பாக பாவம் தான். அது பகவான் வந்து அது வந்து அது புனிதமான இடத்துல இருந்து அது பாவம் பண்ணாலும் பாவம் தான். அது அவங்க மாற்றங்கள், அவங்க செல்ஃப் ரியலைஸ் பண்ணி மாறுதல் தான் இருக்குது. அது வந்து கண்டிப்பாக அது புனித இடத்துல இருந்து அவங்க செய்யறனால அது புண்ணியம் கிடையாது, அது பாவம் தான். அந்த இடம் வந்து அது ஒரு ஃபிஷர்மேனோட ஒரு இடமா அது உருவானது. அது எப்படி அது சும்மா வந்து இங்கே அந்த இடம் வந்து அது பார்க்க போனால் அந்த அந்த ஜியோகிராஃபி அது வந்து அதுக்கு உள்ளது தான். அந்த தொழில் பண்ணுறதுக்கு உள்ளது தான் ஜியோகிராஃபி தான் அது. ஆமாம். ஆனால் அந்த இடத்துல வந்து ஜெகநாத் வந்து அங்கே வந்து இருக்காரு. ஓகே, அது எப்படி வந்து அவர் இந்த இடத்துல தான் நான் இருக்கணும், இந்த ஏரியாவில் தான் அவர் ஒரு நல்ல ஒரு வேற மாதிரி ஒரு இடத்துக்கு போயிருக்கலாம். ஆமாம். ஏன் அந்த இடத்துக்கு வந்து அவர்
அது 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 ஜெகநாத் ரீலி நான் நிறைய சொல்லியிருக்கேன் பிரபு. அது வந்து ஜெகநாத் வந்து அந்த இடத்த வந்து அந்த செலக்ட் பண்ணதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இப்போ மட்டும் இல்லை, அது எத்தனையோ யுகத்துக்கு முன்னுக்கே அப்பயே வந்து ஜெகநாதர் அங்கே அந்த நீல மாதவம் சொல்லி அங்கே வந்துட்டார். அந்த நீல மாத கதை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அப்போ அந்த நீல மாதவ அந்த கதையில் தான் வந்து ஜெகநாதர் வந்து நீல மாதவம் இருப்பார். அது வந்து 4 ரூபத்தில். பிறகு அந்த இடம் அழிஞ்சு பிறகு அந்த இடம் தண்ணியெலாம் நிரம்பி பிறகு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த இடத்துல தண்ணி ஏறும். அதுக்கப்புறம் தான் திருப்பி வந்து அந்த ராஜா வந்து என்ன பண்ணுவார், டெம்பிளுக்கு கட்டுவார். இந்திரதும்னா மகாராஜா. அந்த வந்து ஸ்டார்டிங்லேருந்து அந்த இடம் வந்து கடல் கிடையாது, பக்கத்தில் கடல் கிடையாது. ஆனால் கடல் இருக்குது, தூரத்தில் இருக்குது. பட் அது என்ன ஒரு அழிவு ஏற்படும், அந்த டெம்பிள் ஃபுல்லாக மறைஞ்சிடும். அப்புறம் தண்ணி ஏற்படும். அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல தண்ணி ஏறும். அதே இடத்துல திருப்பி டெம்பிள் கட்டுவாங்க. ஓகே பிரபு. அதாவது வந்து அந்த இடம் வந்து ஏன் ஃபீஷியம் இடமாச்சு கேட்குறீங்களா? அது வந்து பிரபு பிறகு அந்த அழிவுக்கு அப்புறம் ஆரம்பிச்சிது பிரபு. அது வந்து ஒரு டிஸ்ட்ராய்மெண்ட் நடக்கும். வந்து அது பெரிய நீளம், அதாவது நீல மதம் சொல்லலை, நீலக்கலர் மலை தான் இருக்கும். அந்த மலையே வந்து ஃபுல்லாக வந்து மணலோட அந்த இது சூப்பர் சைக்ளோன் ஒன்று வரும், சூறாவளி மாதிரி. அது ஃபுல்லாக மூடிடும், அந்த டெம்பிளே காண போயிடும். அதுக்கப்புறம் இந்திரதும்ன மகாராஜா அந்த கதையில் வரும்போது நான் சொல்லியிருக்கேன், அந்த இந்திரதும்ன மகாராஜா பார்க்க வரும்போது அந்த டெம்பிளே காண போயிடும். அப்புறம் வித்யாபதி அவர் அமைச்சர் தான் முதல்ல போய் பார்த்துருப்பாரு. அப்போ திருப்பி வந்து ராஜா கூட்டு போகும்போது அதுக்கிட்ட எல்லாமே டெம்பிளே அழிஞ்சு போயிடும். அப்புறம் திருப்பி வந்து அவர் வந்து பிரார்த்தனை பண்ணும்போது தான் அந்த 3 வுட்டு வந்து கடலில் வரும். அப்போ அந்த வுட்டை எடுத்து அவங்க திருப்பி அங்கே வந்து இது பண்ணுவாங்க, அந்த டெம்பிளை கட்டுவாங்க. அப்போ அந்த டைமில் தண்ணி வந்து ஏறி இருக்கும். இப்படி தான் கதை சொல்ல வருது. ஓகே பிரபு. சொல்லுங்க. இப்போ நம்ம இஸ்பானுக்கு வந்து அவங்க கேட்டாங்க, இது தீட்சை வாங்க ஆக்சுவலி தீட்சை கிடைக்க போகிறதுக்கு வந்து பகவானோட கருணையா இல்லை இவங்க அந்த கிளாஸுக்கு வந்து அட்டென்ட் பண்ணுறதுனால விடாமல் வராங்க, அதனால் இவங்க வந்து சைவம் ஆயிடுவாங்கன்னு நம்பி அந்த டெம்பிள் பிரசிடென்ட் எடுத்து சைன் பண்ணி அவங்களுக்கு வந்து திசை எடுத்து கொடுக்குறாங்க. இன்னொன்று வந்து பிரபுபாட்டோட எனக்கு இப்படி சொல்ல தெரியாது, அவரோட கட்டையில் யார் எனக்கு ஃபாலோ பண்ணுறது, நானே ஒரு 7 வருஷமாக வந்துட்டு இருக்கேன். அந்த கட்டளை வந்து என்ன சொன்னார், பிரிச்சிங், மற்றவங்களை பிரிச்சிங் பண்ணி கூட்டிகிட்டு வாங்க. அதை செய்கிறாங்களா பிரபு? இல்லை அந்த நான் இது வரைக்கும் 7 வருஷமாக வரேன், யாருமே டிஓடி யாரும் ஒரு புது பக்தரை கொண்டாடுறது கிடையாது. பழைய இப்போ நாங்களாம் வந்து சாதாரண முதல்ல வரணும்னா யாராச்சும் நாள் எடுத்துட்டு போவோம், இது அவங்க லட்சியம் அதை கொண்டு வந்தாங்க, இப்படி ஒரு நாள் தான் கொண்டு வராங்க. ஏன் அந்த ப்ரோபாட் சொன்னது அதை வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு வீட்டுக்கு போனால் வந்து நான் இந்த தண்ணியை குடிக்க மாட்டேன், நான் அதை குடிக்க மாட்டேன், வெளியே சாப்பிட மாட்டேன். ஏன் அந்த ப்ரோபாட் மெயினாக சொன்னது ப்ரீச்சிங் பண்ணி ஒரு பக்தரை காப்பாற்று, அந்த ஆத்மாவை காப்பாற்று, மெயினாக அந்த ஆத்மாவை காப்பாற்றுன்னு சொன்னார். ஏன் பிரபு அதை வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க? மற்றதெல்லாம் கேட்குறாங்க, அந்த மதத்தை கேட்டிருக்காங்க, ஏன் இன்ஸ்ட்ரக்ஷன் எடுக்கல அப்படின்னு கேட்டிருக்காங்க. 100 மதத்தை கேட்டிருக்காங்க, உங்களுக்கு பகவானோட கருணை ஒன்றும் கிடைக்கல. இது எது உண்மை பிரபு? இப்போ நான் வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் வந்து மீன் விற்கிறேன். அப்போ எனக்கு எப்படி வந்து 2019 ஜெகநாத் கருணை கொடுத்தாரா, இல்லை வந்து இவங்க எல்லாம் சேர்ந்து போஸ்ட் பண்ணி எடுக்க வச்சுட்டாங்களா எனக்கு தெரியல. ஜெகநாத் கருணை இருக்காதுல்ல, இல்லையா? ப்ரோ ஜெகநாத் இப்போ கேள்வி வந்து பிரபு இந்த கடைசியாக சொன்னது அதான் மெயின் கேள்வி. இப்போ ஜெகநாத் கருணை கொடுக்குறாரா இல்லை வந்து போஸ்ட் பண்ணி எடுக்க வச்சாரா? ஜெகநாத் பகவான் கிருஷ்ண கருணை வந்து பிரபு எல்லாருக்கும் பொதுவாக இருக்குது. கருணை கிடைக்காம யாருமே வந்து உள்ளே வரவே முடியாது. அது வந்து யாராக இருந்தாலும் கருணை இல்லைன்னா அது உள்ளே வர முடியாது. இவங்க அப்படி எத்தனை பேர் தான் இருக்கிறாங்க, எல்லாருமே உள்ள டிவோட்டி வராங்களா, இங்கே ஏற்றி வர முடியாது. அது கருணை இருந்து அந்த ஸ்கூட்டி இருந்தால் வர முடியும். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்துட்ட பிறகு அதுக்குண்டான சட்டத்திட்டங்களுக்குள்ள கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி தான், அது நம்ம வந்து மாற்று கட்டத்தே கிடையாது. அது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். ஆனால் இப்போ உள்ளே வந்துட்டோம், நிறைய ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன சொல்றீங்க, நம்ம ப்ரீச்சிங் மூவ்மெண்ட், நம்ம பிரச்சாரம் செய்யக்கூடிய மூவ்மெண்ட். ஆனால் வந்து அவங்க வந்து ப்ரீச்சிங் பண்ண மாட்டாங்க, ஆனால் வந்து மற்றதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. கண்டிப்பாக பிரபுபாதர் என்ன கொடுத்துருக்குறாரோ அது எல்லாத்தையும் கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும். எஸ்பாஸ் நம்மளால் எவ்வளோக்கு முடியுதோ எவ்வளோ ஃபாலோ பண்ணணும். ஏன் சில இடத்துல வந்து சாப்பிட மாட்டாங்க, சில இது பண்ண மாட்டாங்கன்னா அவங்களோட கடைப்பிடிப்பு. ஒரு பக்தர் வந்து நம்ம வந்து பிரபுபாதர் ரூல்ஸ் ரெகுலேஷன் படி நம்ம கடைப்பிடிப்பு வந்து ஒருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரபுபாதர் கொடுக்குற ஸ்டாண்டர்டில் இருக்கும். சில இடத்துல நார்மலாக தண்ணிலாம் குடிப்பாங்க, நார்மலாக வாட்டர்லாம் சில வீட்டிலாம் வந்து குடிச்சிருக்காங்க, அதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். பட் வந்து ஸ்பெஷலாக சொல்லணும்னா இப்போ அவங்க திடீர்னு சில மேலே வந்து டீயோ காப்பியோ அந்த மாதிரி கடை குடிக்கும்போது அது நார்மலாக ஆப்வியஸாக குடிக்க மாட்டாங்க. ஓகே, அது ஒரு டிவோட்டி பத்துக்கு சில டிவோட்டி குடிக்கிறதும் நான் பார்த்துருக்குறேன். பரவாயில்ல குடிக்கிறது, அது மாதிரி செய்யவும் கூடாது. நம்ம
ஏன்னா அவங்க பொதுமக்களோட பார்வை என்ன ஆகும், ஏன்னா ஒருத்தன் குடிக்கிறவங்க ஒருத்தர் கொடுக்க மாட்டாங்க. ஸ்டாண்டர்ட்னா ஸ்டாண்டர்ட் ஃபாலோ. அதனால பிரபு as it is வச்சிருக்கிறாரு. அது நம்மளுடைய எந்த விருப்பத்துக்காகவும் எந்த ஒரு நெசசிட்டியாகவும் நம்ம மாற்றக்கூடாது. அதனால் வந்து இந்த ப்ரீச்சிங் மூவ்மெண்ட் அதே போல் தான். பிரச்சாரமாயினா நம்ம கண்டிப்பாக ப்ரீச்சிங் பண்ணணும், அது கண்டிப்பாக செஞ்சாகணும். அது வந்து எப்படியா எந்த வகையாக கூட இருக்கலாம். நம்ம பிரசாதம் கொடுக்குறது வகையாக இருக்கலாம், இல்லை நீங்கள் புக்கு விற்கிறது வழியாக இருக்கலாம், நீங்கள் கிளாஸ் கொடுக்குற வழியாக இருக்கலாம், இல்லை நீங்கள் கொஞ்சம் பேர் கூட்டு வரீங்களா அந்த மாதிரி எப்படியாச்சும் நம்ம முடிஞ்சதுக்கு நம்ம செய்யணும். ஏன்னா இது பிரச்சாரம் பண்ணுறக்கூடிய மூவ்மெண்ட் நம்ம. அதனால் வந்து பிரபு என்னுடைய இதுக்கு கருத்து என்னதுன்னா, நம்ம யாரையும் பார்த்து இது பண்ணுறதுக்கு முன்னே இல்லை யாரையும் நம்ம குறை சொல்லிகிட்டே இருக்கலாம். நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த உள்ளுக்குள்ள ஸ்டாண்டர்டே உள்ளுக்குள்ள விஷயங்கள் என்னன்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். உள்ளுக்குள்ள அதை நம்ம தனிப்பட்ட முறை வாழ்க்கையில் நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ முடியுதோ உடனே மாற முடியலாம், கொஞ்சம் கொஞ்சமாச்சும் நம்ம மாற ட்ரை பண்ணணும், அவ்வளோதான். ஏன்னா நம்ம வந்து இன்னும் நம்ம யாராச்சும் கை கட்டிகிட்டே இருந்தோம்னா ஒன்றும் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து எப்படின்னா அந்த நண்டு மாரி ஆயிடுவோம், கெட்டாம மாதிரி. அது மேலே ஏறும், நீ ஏறுனா நான் ஏறும், அந்த மாதிரியே போயிட்டே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூக்கி விடணுமே தவிர இன்னொருத்தவங்க இறக்கி விட்டுறக்கூடாது. அதுதான் நம்மளோட மூவ்மெண்ட்டில் முக்கியமாக வேலை. முடிஞ்சவங்க சொல்லிக் கொடுப்போம். அதனால நான் சொல்லிக் கொடுக்குறேன், இது பண்ணுங்கன்னு. அதனால் நான் பாருங்கள் உள்ளுக்குள்ள ஸ்டாண்டர்ட் இருந்தால் ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அது உடனே முடியல, ஸ்லோலி நம்ம வந்து கொஞ்சம் நம்ம வந்து முயற்சி பண்ணணும். யாரையும் வேதனைப்படுத்தக்கூடாதுன்னு பிரபு. இப்போ வந்து ரியாதிராஜ் பிரபு வருவார் வீட்டுக்கு சிலத்தில், அவர் வந்து பிரிச்சிங் இவங்க சிஸ்டரை ரொம்ப வாட்டி கூப்பிடுவாங்க, விட்டுற பிரபு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப வாட்டி கூப்பிட்டு அடுத்து பிடிச்சாங்க. அவர் என்ன சொன்னார் பேருந்து அந்த மாதிரி விட்டுறாரு, எத்தனை வாட்டியாலும் சொல்லிக்கிட்டே இருக்கும். இந்த சரஸ்வதி மாதாஜெல்லாம் அப்படி தான், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, முயற்சி பண்ணுங்க. அதாவது ஒன்றே சொல்லுவோம், கன்க்ளூஷன் நான் முடிக்கிறேன். ஒன்றே அதாவது நம்மளால் என்ன முடியுதோ, உங்களால் உங்களோட வந்து பாடி உங்களோட உடம்பு வச்சு உங்களுடைய இதை வச்சு என்ன பண்ண முடியுதோ அதை நீங்கள் கிருஷ்ணருக்காக நீங்கள் பண்ணுங்கள். பாக்கிய பாரத பகவான் போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் கிருஷ்ண பக்தி உள்ள ஸ்டாண்டர்டாக விதிமுறைகளை ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ண முடியுதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். எந்த அளவுக்கு எவ்வளோக்கு வர முடியுதோ வாங்க. அதுக்குன்னு வந்து பரவாயில்ல ரிலாக்ஸை விட்டுற வேண்டாம், எவ்வளோ வாங்க, அதுக்கப்புறம் பகவான் கண்டிப்பாக பார்ப்பார். ஓகே பிரபு, ஓகே. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நேரம் ஆச்சு, எல்லா பிரசாதத்துக்கலாம். மகாபிரசாதே கோவிந்தே.